எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ளவர்களுக்கு அதிசிறப்பு தரத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்காக நடத்தப்படுகின்ற மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையினை பிரதான இலக்கு குழுக்களாக கொண்டு நடாத்தப்படுகின்ற வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் முகாமைத்துவம் தொடர்பிலான முதலாவது செயலமர்வில் சந்திக்கிறோம். அலுவலக முகாமைத்துவம் தொடர்பிலான செயலமர்வு என்று வருகிற போது முகாமைத்துவம் என்றால் என்ன, முகாமைத்துவத்தின் கூறுகள் என்ன என்று ஆரம்பிப்பது பொதுவான சம்பிரதாயம். நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் சம்பிரதாயத்தை கடந்தவர்கள். எங்களுக்கு பிரதான இலக்கு பரீட்சையில் சித்தி அடைவது. அதற்கான பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்கிற அடிப்படையில் நாங்கள் பெரும்பாலும் ஆரம்பத்திலேருந்து படிக்கிறதை நான் தவிர்க்கிறது. அதுக்காக படிக்கவே மாட்டோம் மண்டியில் உங்களுக்கு கடைசியாக அதை படித்து கொண்டு வரைக்குள்ள அது விளங்கும் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று. இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தாபன விதிக்கோவையின் 28வது அத்தியாயம் என்பது சுப்ரா எக்ஸாமின் 5 பேப்பருக்கும் வரக்கூடிய பகுதி. அதிக அளவில் அலுவலக முகாமைத்துவம் தொடர்பான விடயங்களை உள்ளீடாக கொண்டிருந்தாலும் நிதி ஒழுங்கு விதிகளுக்கும் இதுக்குள்ள கேள்வி இருக்கு. சாதாரணமாக அரசு அலுவலகங்கள் பண கொடுக்கல் வாங்கல்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும் நேரம் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் அது நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான கேள்வி. சரிதான். அலுவலக கடிதங்கள் தொடர்பாக கேள்வி கேட்கப்படுமாக இருந்தால் அது அலுவலக முறைமை சம்பந்தமான கேள்வி. இப்படி பொது வினாத்தால் அலுவலக முறைமை, அலுவலக முகாமை, நிதி நடைமுறைகள், தாபன செயல் ஒழுங்குகளும் செயல் ஒழுங்கு விதிகளும் தொடர்பான வினாத்தால் அனைத்துக்கும் வரக்கூடிய ஒரு எல்லோரும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பகுதிங்கிறதால இதில் இருந்து எங்களுடைய அலுவலக முகாமைத்துவத்தை ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இந்த அத்தியாயத்தை தெரிவு செய்து எடுத்திருந்தேன். இதுக்குள்ள கேள்வியும் நான் போட இல்லை. உங்களை ஒரு பேனாவும் கொப்பியும் வச்சுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஏற்கனவே அறிவுறுத்தி இருந்தேன். சின்ன சின்ன கேள்வி, ஒரு வாக்கியத்தில் விட எழுதுகிற பல கேள்விகள் இதில் இருக்குது. நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்குது. அப்படி இருப்பதன் காரணமாக அந்த நூற்றுக்கணக்கான கேள்விகளையும் நான் டைப் பண்ணி கொண்டிருக்காமல் இந்த அத்தியாயத்தையே உங்களுக்கு வழங்கியிருந்தேன். இதுக்குள்ளே நாங்கள் வாசிக்கிற போது கேள்விகள் எங்களுடைய மனசில் ஓடும். அப்படி ஓட வேணும். அதற்கு ஏற்ற விதமாக நாங்கள் படிச்சுக்கொள்ளோம். சரிதானே? சரி, அப்போ பாருங்க, சிறிய சிறிய கேள்விகள்லாம் பொது என்று சொல்லப்படுகிற பகுதிக்குள்ளேயே முதல் 2 கேள்வி இருக்கு. என்ன? வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை தவிர, அந்த அகாடமிக் ரைட்டிங்கை பார்க்கணும். வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்களை தவிர வைத்தியர்கள், தாதிகள், சிற்றூழியர்கள், சாரதிகள், இன்னும் சில சேவை வகுதியினர், போலீசார், கிராம அலுவலர்கள், இப்படி சொல்லப்படுகிறவர்கள் வேறு வகையில் பணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வேறு வகையில் பணிக்கப்பட்டவர்களை தவிர அரச உத்தியோகத்தர்களின் பொதுவான அலுவலக நேரம். முதலாவது கேள்வி வந்துட்டு. சரிதானே? அப்ப நாங்கள் அரசு அலுவலர்களின் பொதுவான நேரம் என்று கேட்கக்கூடாது. அங்க வேறு வகையில் பணிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பங்கள் தவிர அரச உத்தியோகத்தர்களின் பொதுவான அலுவலக நேரம் முற்பகல் 8:30 4:15 வரை. இது ஒரு கேள்வி. சின்ன சின்ன கேள்வி, இப்படியே வாசிச்சதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேணும், வேற ஒன்றும் இல்லை. 2வது, அரசு அலுவலகங்கள் பண கொடுக்கல் வாங்கல்களுக்காக திறந்திருக்கும் நேரம். அனைத்து வேலை நாட்களிலும் பிற்பகல் 3 மணி வரை பண கொடுக்கல் வாங்கல்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். சரிதான். அடுத்தது ஒரு மேலதிகமான நிர்வாக ஏற்பாடு. இதை பல பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்கள். எங்களுடைய அலுவலகங்களை வேலை செய்கிற பல பேர் எனக்கு நேரம் ஆயிட்டது, நான் போறேன், இனி என்ன கேட்கிறாது நீங்கள் என்று மேலதிகாரிக்கு சொல்லுபவர்கள் உண்டு. அவர்களுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்கு நீங்க சொல்லணும் இப்படி இருக்குது. பொதுவான அலுவலகங்கள் மேலே குறிப்பிட்டபடி இருந்தாலும் அந்த நேரங்களுக்கு அப்பாலும் தனக்கு கீழ் பணியாற்றும் உத்தியோகத்தர்களின் சேவையை பெற்றுக்கொள்ளும் தேவை ஏற்படும் போது அவர்களின் சேவையை அப்படி பெற்றுக்கொள்வதில் திணைக்கள தலைவருக்கு தடை ஏதும் கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் 2 வேலை செய்துட்டு போங்க என்று சொல்வதற்கு திணைக்கள தலைவருக்கு எந்த தடையும் கிடையாது. இல்லை, நாளைய காலாச்சும் நான் விളിக்கிறேன், எனக்கு இனி எந்த ஆஃபீஸ் டைம் இல்லை என்று எந்த உத்தியோகத்தரும் சொல்லலாம்.
இப்படி பல இடங்கள்ல பிராக்டிஸ் இருக்குது. என்னென்ன எங்களுக்கும் தெரியாது, மேலதிகாரிக்கும் தெரியாது. அதால நம்மளோட வாழ்க்கை போகுது. சரி, இது எக்ஸாமுக்கு வராது, அதால அதை விட்டுடுவோம். சரிதானே? இது சில வேளை எங்கேயாவது ஒரு கூற்றாக இருந்தால் எங்களுடைய மனசுல பதிஞ்சிருக்கட்டும். அந்த சரியான கூற்றை அடையாளம் காணும் வகையில சில வேளைகளில் ஒரு மிக நுட்பமாக வினாத்தால தயாரிக்கக்கூடியவர் இதை பயன்படுத்தலாம். இந்த விடயம் தொடர்பில் சரியான கூற்று என்று 4 கூற்றை போட்டுட்டு உங்களுக்கு ஒரு பொருத்தமான கூற்றை அடையாளம் காண்பதற்கு கேட்கலாம். அப்போ அலுவலக நேரத்துக்கு அப்பாலும் தனக்கு கீழ் பணியாற்றும் உத்தியோகத்தர்களுடைய சேவையை பெறும் தேவை ஏற்படும் போது அதனை பெறுவதில் திணைக்கள தலைவருக்கு தடை ஏதும் இல்லை. அடுத்த விடயங்கள் பாருங்க. வரவு பதிவேடு பேணப்பட வேண்டிய முறைமை, பேணப்படக்கூடாத முறைமை ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? பேணப்பட வேண்டிய முறைமை, பேணக்கூடாத முறைமை. ஒரு வரவு பதிவேடு முதல் பேரை எழுதி ஒரு லிஸ்ட் ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பிறகு அதுல அந்த உத்தியோகத்தர் வருகிற போதும் போகிற போதும் கையெழுத்து வச்சு நேரம் போடுகிற விதமாக ஒரு வரவு பதிவேடு பேணப்படக்கூடாது என்று சொல்லி இருக்கு. தெளிவா இருக்கு. சரியா? 1.3.1 பாருங்க. உத்தியோகத்தர்களின் பெயர்களை ஏதேனும் ஒரு குறித்த ஒழுங்குமுறையில் முதலில் குறித்து ஏற்புடைய உத்தியோகத்தர் என்ற அந்த சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் தன்னுடைய வருகை மற்றும் வெளியேறும் நேரத்தை பதிவு செய்து தமது பெயருக்கு பின்னால் கையொப்பமிடும் முறையில் இவ் ஆவணத்தை பேணக்கூடாது என்று சொல்லி இருக்குது. அப்போ உத்தியோகத்தருடைய பெயரை முதலே பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொண்டு அது பதவி நிலை தரத்தின் அடிப்படையில் பிரிண்ட் பண்ணி வச்சு அதுக்கு பிறகு அவர்கள் அதில் கையொப்பம் வைக்கிற நடைமுறை இது பயிற்சி நிலையங்களில் கூட இப்படித்தான் நடக்குது. அந்த பட்சில் உள்ள அவர்கள்ட்ட பெயரை பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு பிறகு சைன் பண்ணி நேரம் போடுகிற இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கு. பரீட்சைக்கு நாங்கள் இந்த விடயத்தை தெரிஞ்சு வச்சு கொள்வோம். ப்ராக்டிக்கலாக வச்சிருக்கிற ஆக்களுக்கு நாம போய் பிரச்சனைப்பட தேவையில்லை. அப்போ எவ்வாறு பேணப்பட வேண்டும்? ஒவ்வொரு அலுவலகத்திலும் வருகை பதிவேடு ஒன்று பேண வேண்டும். திணைக்களத்தின் ஒவ்வொரு உத்தியோகத்தரும் சமூகமளிக்கும் மற்றும் வெளியேறும் நேரத்தை தமது கையொப்பத்துடன் அதில் பதிவு செய்தல் வேண்டும். இந்த கவனிங்க, பிரதானமா பதிவு செய்ய வேண்டிய விடயம் கையொப்பம் அல்ல. கையொப்பம் 2வதா சொல்லியிருக்கு. வருகை தரும் சமூகமளிக்கும் மற்றும் வெளியேறும் நேரத்தை தன்னுடைய கையொப்பத்தோடு பதிய வேண்டும். அப்ப பதிய வேணும் என்று அவர் எதிர்பார்க்கப்படுகிற பிரதானமான விடயமே நேரம் தான். சரிதானே? வெளியேறும் நேரத்தை தமது கையொப்பத்துடன் அதில் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆவணத்தை சரிபார்ப்பதற்காக தினமும் பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரிடம் சமர்ப்பித்தல் வேண்டும். இந்த 1.3 பகுதியில கேட்கப்படக்கூடிய கேள்வி ஒன்று சொல்லுகிறேன். எப்படி கேட்கலாம் என்றால், அலுவலகத்தில் வரவு பதிவேடு பேணப்படும் முறை தொடர்பில் தாபன விதிக்கோவையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் எவை என்று கேட்கலாம். அலுவலகத்தின் வருகை பதிவேடு என்று பேணப்படும் முறை தொடர்பில் தாபன விதிக்கோவையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் எவை 2 புள்ளிக்கு கேட்கலாம். நீங்கள் 2ஐயும் எழுத வேண்டும். ஒன்று, ஒவ்வொரு அலுவலகத்திலும் வருகை பதிவேடு என்று பேணப்பட வேண்டும். அத்துடன் திணைக்களத்தின் ஒவ்வொரு உத்தியோகத்தரும் சமூகம் அளிக்கும் மற்றும் வெளியேறும் நேரங்களை தமது கையொப்பத்தோடு அதில் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆவணத்தை சரிபார்ப்பதற்காக தினமும் பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது ஒரு விடயம். 2வது, உத்தியோகத்தரின் பெயர்களை ஏதேனும் ஒரு குறித்த ஒழுங்குமுறையில் முதலில் எழுதி முதலில் குறித்து தொடர்புடைய உத்தியோகத்தர் தமது வருகை மற்றும் வெளியேறும் நேரத்தை பதிவு செய்து தமது பெயருக்கு முன்னால் கையொப்பமிடும் முறையில் இவ் ஆவணத்தை பேணக்கூடாது. இதுவும் தாபன விதிக்கோவையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு தான். ஆகவே 2ஐயும் சேர்த்து எழுத வேணும். இந்த கேள்வியை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? வருகை பதிவோடு ஒன்று பேணப்படும் முறை தொடர்பாக தாபன விதிக்கோவையில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு என்ன? அடுத்த விடயம், ஒரு அலுவலகம் அலுவலக நாளில் மூடப்பட வேண்டுமாக இருந்தால் யாருடைய அனுமதி பெற வேண்டும்? அரசு விடுமுறை தினம் அல்லாத எந்த ஒரு தினத்திலும் அரசு அலுவலகம் ஒன்று மூடப்பட வேண்டுமெனில் செயலாளரின் அனுமதி பெறப்பட வேண்டும். அந்த நிறுவனத்துக்கு எந்த அமைச்சு பொறுப்பாக இருக்கிறதோ அந்த அமைச்சின் செயலாளரின்
அனுமதியுடன் அல்லாமல் அந்த நிறுவனத்தை மூடக்கூடாது. அப்ப மூட வேணுமாக இருந்தால் அனுமதி பெற வேண்டியது அந்த நிறுவனத்துக்குரிய அமைச்சின் செயலாளரிடம் அனுமதி பெற வேண்டும். வர்த்தமானியின் போதுமான தன்மை தொடர்பில் காணப்படும் சட்ட ஏற்புடைமை. வர்த்தமானியின் போதுமான தன்மை தொடர்பில் காணப்படும் சட்ட ஏற்புடைமை யாது? வர்த்தமானில இதுல இருக்கிற விடயத்தை வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு விடயம் சொல்லுகிறேன். வர்த்தமானியில ஒரு விடயம் அறிவித்தால் இலங்கையில் இருக்கும் ஒவ்வொரு பிரஜைக்கும் தனித்தனியாக அந்த செய்தி சொல்லப்பட்டது என்று பொருள் கொள்ளப்பட வேண்டும். வர்த்தமானி அவ்வளவு பெறுமதியானது, சரிதானே? அது அதிவிசேட வர்த்தமானி வரும், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வர்த்தமானி வரும். எங்களுக்கு அது தொடர்பாக தெரியாது. ஒரு வர்த்தமானியில அறிவித்தல் வெளியிடப்பட்டால் அது ஒவ்வொரு பிரஜைக்கும் தனித்தனியாக அந்த செய்தி வழங்கப்பட்டது என்று பொருள் கொள்ளப்பட வேண்டும். இது சொல்லக்குள்ளதான் ஞாபகம் வருது, நான் ரெக்கார்டிங்லேயே சொல்லுகிறேன். உங்களுக்கும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வர்த்தமானி தற்போது தமிழ்ல வந்திருக்குது. தயவு செய்து அதை பயன்படுத்த வேண்டாம், சரிதானே? மிக கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஆங்கிலத்தில் இருப்பதை அல்லது சிங்கள மொழி புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சிங்கள மொழியில் இருக்கின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்க. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களை மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் மூலம் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை பற்றிய அறிவித்தலை தமிழில் இருக்கும் வர்த்தமானியில் பார்க்க வேண்டாம். சரி, அவ்வளவுதான் நான் சொல்லலாம். இப்ப இங்க வருவோம். இந்த வர்த்தமானியில் வழங்கப்படுகின்ற அறிவித்தலின் சட்ட ரீதியான போதுமான தன்மை, சரிதானே? இது நான் முதல் உங்களுக்கு சாதாரணமாக சொன்னது பொதுமக்களுக்குரியது, இங்க அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சொல்லப்படுகிறது, சரியா? வர்த்தமானியில பிரசுரிக்கப்படும் எந்த ஒரு அறிவித்தலும் அந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தின் எந்த ஒரு திணைக்களம் அல்லது உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுகின்ற போதுமான அறிவித்தல் ஆகும். அதை விட விசேட அறிவித்தல் எதுவும் அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. வர்த்தமானியில் வழங்கப்பட்ட பிரசுரிக்கப்பட்டால் அது உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட தனித்தனி அறிவித்தலாக கருதப்படும். வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும் அனைத்து திருத்தங்களும் அறிவுறுத்தல்களும் முறையாக குறித்து கொள்ளப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தும் கடமையினையும் பொறுப்பையும் திணைக்களத்தில் ஒரு உத்தியோகத்தரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். விசேட அறிவுறுத்தல் கிடைக்க இல்லை, அதாவது ஒரு உத்தியோகத்தருக்கு அது சொல்லப்பட இல்லை என்பதற்காக அது கவன இனத்தில் இருந்து அவரை விலக்களிக்கும் உரித்தொன்றாக இருக்காது, அவருக்கான ஒரு விட்டு விடுதலாக அமையாது. இப்போ இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேணும். அரசாங்க அலுவலர்களுக்கு வழங்கப்படும் அறிவுறுத்தல் வர்த்தமானியின் போதுமான தன்மை பற்றி விவரிக்க சொல்லி உங்கள்ட்ட கேட்பேன். வர்த்தமானியின் சட்ட ரீதியான போதுமான தன்மை. அப்போ முதலாவது விஷயம் நீங்கள் சொல்ல வேணும், வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படுவது, அப்படி பிரசுரிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பாக அரசாங்கத்தின் திணைக்களங்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்ட போதுமான ஒரு அறிவித்தல் ஆகும். வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படுகின்ற விடயங்கள் திருத்தங்கள் தொடர்பாக முறையாக குறித்து அது நடைமுறைப்படுத்தப்படுவது அந்த திணைக்களத்தினால் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படுகின்ற விடயங்கள் முறையாக குறித்து கொள்ளப்படுகின்றன, அவை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற விடயத்தை பார்ப்பதற்கு பொறுப்பாக ஒரு உத்தியோகத்தர் அலுவலகத்தில் நியமிக்கப்பட வேண்டும். அலுவலரோடு தனக்கு விசேடமாக அறிவுறுத்தல் கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுவதன் மூலமாக அவருடைய கவன ஈனத்திலிருந்து அவர் விடுவிக்கப்பட மாட்டார். 3 விடயம் இருக்கு, அழகா பார்த்துக்கொள்ளணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, எங்களுக்கு புள்ளி தான் முக்கியம். எத்தனை மார்க்ஸ் தருவார்கள் என்று சொல்லி இதுல பார்த்தா 2 மார்க்ஸ் எங்களுக்கு தரலாம், சரியா? 3 புள்ளி சில வேளையில தரலாம். அப்ப அதுக்கு ஏற்றபடியாக நாங்கள் வாசிக்க வேணும். அடுத்தது பாருங்க, அலுவலகத்துக்குள்ள அனுமதிக்க கூடாத சந்தர்ப்பம். இது கூட பல இடங்கள்ல எங்களுக்கு பெரிய பிரச்சனை வருகிறது, சரியா? அங்க கிட்னி பிரச்சனையா போயிட்டு
லங்ஸ் பிரச்சனையாக போயிட்டு ஹார்ட் பிரச்சனையாக போயிட்டுன்னு சொல்லி காசு சேர்க்கிறதுக்கு வரையினும் அப்போ எங்களுடைய தலைமை அதிகாரி என்ன செய்வார் என்றால் அவர் தன்னுடைய ஒரு பங்களிப்பாக ஒரு தொகையை வழங்கிவிட்டு அது கட்டற்ற சுதந்திரத்தோடு அந்த நபர் அலுவலகத்தை சுற்றி வருவதற்கு ஒரு அனுமதி வழங்கப்படும். தாபன விதி கோவையில் இருக்கு. எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. யாரையும் அலுவலகத்துக்குள்ள அவ்வாறு நிதி சேகரிப்பதற்கு அனுமதிக்கும் அதிகாரம் ஒரு திணைக்கள தலைவருக்கு கிடையாது. சரிதானே? திணைக்கள தலைவர் அனுமதிக்க கூடாது என்று தாபன விதிக்கோவை சொல்லி இருக்குது. தேர்தலின் போது உதவி பெற்றுக் கொள்வதற்கு அல்லது ஆதரவு திரட்டுவதற்கு, தேர்தலுக்கு உதவி பெறுவதற்கோ ஆதரவு, அதாவது தேர்தல் பிரச்சார நோக்கங்களுக்காக அல்லது பணியாளர்களிடமிருந்து நிதி சேகரிக்கும் நோக்கத்திற்காக, தேர்தலில் ஆதரவு பெறுவதற்காக அல்லது தேர்தலுக்கு நிதி சேகரிக்கிறதல்ல. இது இன்னொரு விடயமா. தேர்தலின் போது உதவி பெறுதல் அல்லது ஆதரவு திரட்டுதல், அந்த அல்லது என்பது ரெண்டையும் சேர்ப்பதற்கு. தேர்தலின் போது ஆதரவு திரட்டுவதற்காக. இரண்டாவது, பணிக்குழுவிலிருந்து நிதியை சேகரிக்கும் நோக்கத்திற்காக. தன்னுடைய அலுவலகத்துக்குள் பொதுமக்கள் நுழைவதற்கு திணைக்கள தலைவர் அனுமதி அளிக்க கூடாது. அப்போ அவர்கள் அலுவலக பணிக்குத்தான் வருகிறதே தவிர சத்திரமாக இதை பயன்படுத்தக்கூடாது. 1.7 சொல்லப்பட்டதற்கு மேலதிகமாக நான் இன்னொரு விடயம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பேனாக்களை பயன்படுத்துவது சரிதானே? சாதாரண அலுவலக கர்மங்களுக்கு நீல நிற பேனை அல்லது கருப்பு நிற பேனையை பயன்படுத்த வேண்டும். சாதாரண அலுவலக கர்மங்களுக்கு நீல நிற பேனை அல்லது கருப்பு நிற பேனையை பயன்படுத்த வேண்டும். காசோலைகளில் கையொப்பமிடுவதற்கு நீல நிற அல்லது கருப்பு நிற பேனா பயன்படுத்தப்பட்டாலும் குமிழ்முனை பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது. சரியா? போல் பாயிண்ட் பென் பாவிக்க கூடாது. காசோலைகளில் கையொப்பமிடுவதற்கு குமிழ்முனை பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது. கணக்கீட்டுடன் தொடர்புடைய ஆவணங்களில் அல்லது ஏதேனும் அலுவலக ஆவணங்களில் தவறுகள் காணப்படும் போது கோடிட்டு அதனை வெட்டி விட்டு, ஒரு கோடு போட வேணும், அவ்வளவுதான். டிபெக்ஸ் போடக்கூடாது. கோடிட்டு அதனை வெட்டி விட்டு திருத்தத்தினை சிவப்பு நிற பேனாவினால் எழுத வேணும். அந்த விடயத்துக்கு மேல உள்ள பகுதியில திருத்தம் சிவப்பு நிற பேனாவினால் எழுத வேண்டாம். திருத்தத்துக்கு சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்த. உள்ளக கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு ஊதா நிற பேனா பயன்படுத்தப்படுவது உண்டு. உள்ளக கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு அந்த ஊதா நிறத்திலானது என்னது, நீங்க ஆங்கிலம் ஏதோ விதமா கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. சரியா? கணக்காய்வு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பச்சை நிற பென்சில் அல்லது பேனா பயன்படுத்தப்படலாம். வேறு யாரும் பச்சை நிற பென்சில் அல்லது பேனை பயன்படுத்தக்கூடாது. இது அங்க பயன்படுத்தக்கூடிய பேனாக்கள் தொடர்பில் ஆனது. அலுவலக ஆவணங்கள்ல சாதாரணமாக பயன்படுத்த வேண்டியது நீலம் அல்லது கருப்பு நிற பேனா. காசோலைகளுக்கு கையொப்பமிடுவதற்கு கருப்பு நிற அல்லது நீல நிற பேனைகளை பயன்படுத்தலாம். ஆனால் குமிழ்முனை பேனாக்களை பயன்படுத்தக்கூடாது. மூன்றாவது, திருத்தங்கள் செய்வதற்கு மட்டும் தவறாக எழுதப்பட்ட அல்லது நிரப்பப்பட்ட பகுதியை கோடிட்டு வெட்டிவிட்டு சிவப்பு நிற பேனாவினால் திருத்த பகுதியினை எழுதலாம். உள்ளக கணக்காய்வு அலுவலர்கள் ஊதா நிற பேனையை பயன்படுத்தலாம். பச்சை நிற பேனா அல்லது பென்சில் பயன்படுத்துவது கணக்காய்வு, பொது கணக்காய்வு. அது கணக்காய்வு என்று சொல்லப்பட்டாலே பொது கணக்காய்வு தான் உள்ளடக்கும். கணக்காய்வு அலுவலில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தகவலுக்காக வச்சுக்கொள்ளுங்க. இதுல பச்சை நிற பேனா மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? அடுத்தது ஜனவரி மாதம் 15ஆம் தேதி நீங்க எல்லாருமே கூடுதலா
கிளாஸ் ஒன்ல அப்படி இருக்கிறார்கள் தெரியும். பொது 176 படிவத்தில் பிரகடனம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அது வழமையில இல்லை. பொதுவாக இந்த படிவ இலக்கத்தை சில வேளைகளில் கேட்கலாம். நான் இடையில ஒரு விடயத்தை கேட்க வந்துட்டேன். வரவு பதிவேடு பேண வேண்டிய படிவ இலக்கம் என்ன? ஒவ்வொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்குற நேரங்களில் அந்த விடயத்தை பார்த்து கொண்டு போக வேணும். சும்மா சின்ன சின்ன விடயங்களை தவற விட்டு கொண்டு போவோம். சரியா? நீங்கள் யாராவது விட தெரிஞ்சால் மெசேஜில் போடுங்க. எனக்கு ஞாபகம் இல்லாத விடயத்தை உங்கள்கிட்ட கேட்குறது. வரவு பதிவேடு பேணப்படுகின்ற இலக்கம் அந்த மூலையில பார்க்க வேணும். சரியா? வரவு பதிவேடு தவறான விட. வரவு பதிவேட்டினுடைய இலக்கம் ஊதா நிறப்பேனா பொதுவாக அலுவலக அலுவலக மட்ட உள்ளக கணக்காய்வு அல்ல, உள்ளக கணக்காய்வு. பொது 53 என்பது தவறான விட. பொது 53 வேறொரு முக்கியமான ஆவணம். சரி. பொது 18 சரிதானே? கையொப்பம் வைக்கக்குள்ள இன்னும் சுப்ரா எக்ஸாம் படிக்க தொடங்கின என்றாலும் ஆஃபீஸில் பயன்படுத்துகிற எல்லா ஆவணங்களையும் இலக்கங்களை பார்க்கணும். என்ன இலக்கம் என்ன இலக்கம் வேண்டும். பொது 31 அது வேறொரு அலுவல். சரிதானே? அது கேஸ் கேஸ் ரெஜிஸ்டர். 186 எல்லாம் எழுதுறீங்க, எனக்கு தெரிய இல்லை என்னன்னு. சரியா? பொது 31 என்பது கோவை பதிவேடு. சரி, நாங்கள் ஆவணங்கள் தொடர்பாக தொடர்ந்து வருகிற போது பார்ப்போம். இப்போதைக்கு வரவு பதிவேடு பொது 18 சரிதானே? சரி, மிக முக்கியமான விடயம் நாங்கள் இதில் பார்க்க போகிறது சுற்றுப்பயணங்கள் தொடர்பாக. திணைக்கள தலைவர் ஒருவர் உத்தியோகபூர்வ அலுவல்களுக்காக கடமை ரீதியான அலுவல்களுக்காக தன்னுடைய தலைமை காரியாலயத்தில், அதாவது தன்னுடைய திணைக்கள அலுவலகத்தில் இருந்து வெளியே செல்வதற்கு முன்பு தாம் வெளியே செல்ல இருக்கும் திகதியையும் செல்ல எதிர்பார்க்கும் பணியிடங்களையும் தேவையாயின் அந்தரங்கமாக, தேவைப்பட்டால் ரகசியமாக ஏற்புடைய அமைச்சு செயலாளருக்கு அறிக்கையிடுதல் வேண்டும். இது இந்த கருத்து அட்வான்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்கணும். சரிதானே? இப்போ ஜிஏஆக்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ஹோம் மினிஸ்டர் செக்ரட்டரி கொடுக்க வேணும். இதுதான் விடை. திணைக்கள தலைவர் ஒருவர் கடமை ரீதியான அலுவல்களுக்காக தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் இருந்து வெளியே போவதற்கு முன்பாக தான் வெளியே செல்ல இருக்கும் திகதி, செல்ல எதிர்பார்க்கும் பணியிடங்கள் போன்றவற்றை அறிவிக்க வேணும். தேவையாக இருந்தால் மற்றவைக்கு தெரியாமல் ரகசியமாக அனுப்பலாம். தேவையாயின் அந்தரங்கமாக தொடர்புடைய அமைச்சு செயலாளருக்கு அறிக்கையிட வேண்டும். இது ஒரு கேள்விக்குரிய விடயம் இல்லை. சாதாரணமாக நாங்கள் பார்த்துட்டு போகலாம். சரிதானே? மற்றது, எந்த ஒரு திணைக்கள தலைவரும் தன்னுடைய சொந்த அலுவல் தவிர, இது இன்னொரு அத்தியாயத்தில் இருக்குது இந்த ஏற்பாடு, நாங்கள் புரோட்டோகால் சம்பந்தமா பார்ப்போம். எந்த ஒரு திணைக்கள தலைவரும் ஒரு மாவட்டத்துக்கு விஜயம் செய்வதாக இருந்தால் ஏதேனும் இன்ஸ்பெக்ஷன் அல்லது ஆடிட் இந்த மாதிரியாக ரகசியமாக செல்ல வேண்டிய விடயங்கள் தவிர, சரிதானே? சில விட மாவட்ட செயலகத்தை பரிசோதிப்பதற்காக அமைச்சர் எந்த ஒரு அலுவலர் போகிறார் என்று அதை விடுங்க. சாதாரணமாக எந்த ஒரு திணைக்கள தலைவர் அல்லது பரிசோதனை உத்தியோகத்தர் ஒருவர் ஒரு மாவட்டத்துக்கு செல்ல தீர்மானிக்கும் போது அந்த பயணங்கள் பற்றிய ஒரு கண்ணியமான அறிவித்த, கட்டாயம் அரசாங்கத்திட்ட இருந்து அப்ரூவல் எடுக்கிறதுக்கு அல்ல, அப்பயணங்கள் பற்றி கண்ணியமான விடயமாக அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளருக்கு அறிவிக்க வேண்டும். அது அந்தரங்கமாக செய்ய வேண்டிய, ரகசியமாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களை தவிர. இது எங்கேயாவது ஒரு கூற்றாக தந்து உங்களை சரிவுல பார்க்குற விதமாக ஏதோ ஒரு விதமாக இந்த அறிவை மதிப்பிடுறதுக்கு கேட்கப்பட்டால் இதை பார்க்கலாம். சரி, திணைக்கள தலைவர் ஒருவருக்கு அல்லது பரிசோதனை உத்தியோகத்திற்கு ஒரு மாவட்டத்துக்கு போவதாக இருந்தால் அந்தரங்கமாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தை தவிர மற்ற வேளைகளில் எல்லாம் அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளர், 2 பேரும் ஒரே ஆள் தானே, அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளருக்கு அறிவித்தல் வேண்டும். இந்த 3வது பகுதி பெருமளவுக்கு கேள்விகளை வாரது. கடமை ரீதியான கடித தொடர்புகள் 3வது பகுதி
இது அலுவலக முறைமைக்குள்ள வருகிறது. அலுவலக முகாமைக்குள்ள வாரது ஆபீஸ் சிஸ்டம், ஆபீஸ் மேனேஜ்மெண்ட். அதை விட தாபன நடைமுறைகள் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பகுதி பெருமளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதாக இருக்கு. கடமை ரீதியான கடித தொடர்புகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள், இந்த விதிகள்ல பல திருத்தங்களும் வந்திருக்குது. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இது தொடர்பில் 7 சுற்றறிக்கைகள் வந்திருக்குது. ஆனால் என்னென்றால் இந்த அத்தியாயத்தை போட்டு வாரது இல்லை. இந்த அத்தியாயம் தொடர்பில் அடையாளப்படுத்தி வருகிறது இல்லை. அலுவலக கடிதங்கள் தொடர்பாக நாங்கள் அலுவலக முறைமையில இன்னும் கொஞ்சம் விளக்கமாக படிப்போம். இப்போ இதுல இருக்கிற விடயங்களை நான் மேலோட்டமாக உங்களுக்கு ஞாபகம் நிற்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு போகிறேன். உத்தியோகபூர்வ கடிதங்களில் பின்பற்றப்பட வேண்டிய பிரதானமான விதிகள்: 1, இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு கடிதத்தை ஒரு விடயத்துக்கு மட்டும் வரையறுக்க வேண்டும். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு கடிதத்தை ஒரு விடயத்துக்கு மட்டும் வரையறுக்க வேண்டும். இது காரணம் சொல்றேன் என்றால், ஒரு கடிதத்துல 3 விஷயத்தை எழுதினீங்க என்றால் அவர்கள் அந்த 3 விடயத்துக்கும் அந்த அலுவலகத்துல 3 கோவை வைத்திருப்பார்கள். இப்ப நீங்க அனுப்புற கடிதத்தை எந்த ஃபைல்ல போடுறது என்ற பிரச்சனையை வைக்குவேன். நீங்க அரசாங்க அதிபருக்கு தானே அனுப்புறோம்னு சொல்லி போட்டு அரசாங்க அதிபருக்கு 3 விஷயத்தை ஒரு கடிதத்துல போட்டு விட்டீங்கன்னா அந்த 3 விடயமும் 3 அலுவலர்களால அங்க கையாளப்படும். அப்ப அவர்கள் நீங்கள் அனுப்பிய கடிதத்தை யாருடைய கோவையில கட்டுறது என்ற பிரச்சனை வரும். இப்போ முதலாவது, இயன்றவரை ஒரு கடிதத்தை ஒரு விடயத்துக்கு மட்டும் வரையறுக்க வேண்டும். இது முதலாவது. 2வது, ஒவ்வொரு கடிதத்திலும் இலக்கமும் திகதியும் கடிதத்தின் வலது பக்க மேல் மூலையில் குறிக்கப்பட வேண்டும். திகதி அச்சிடக்கூடாது. உத்தியோகத்தர் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து கடிதத்தில் கையொப்பமிடும் சந்தர்ப்பத்தில் தான் அதுல திகதியை எழுத வேண்டும். பெரும்பாலும் கொழும்பில் இருந்து அமைச்சுகளில் இருந்து கிடைக்கிற எல்லா கடிதங்களிலும் நீங்கள் அதை பார்க்கலாம். ஏன் சுற்றறிக்கைகளை கூட சரிதானே, சுற்றறிக்கைகளில் கூட மிகவும் பெறுமதியான நிதி சுற்றறிக்கைகள், பொது நிதி சுற்றறிக்கைகளில் கூட திகதி கையால் எழுதப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். முக்கியமாக உத்தியோகத்தர் ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்து கடிதத்தில் கையொப்பமிடும் சந்தர்ப்பத்தில் தான் அந்த கடிதத்தில் திகதியை குறிக்க வேண்டும். ஆண்டு மாதம் என்பவை எழுதப்படலாம். திகதி பின்புறமாக இருப்பது விரும்பத்தக்கது. முதலில் ஆண்டு, அதன் பின்னர் மாதம், அதன் பின்னர் திகதி என்கிற ஒழுங்கிலே இருக்கவும். ஒவ்வொரு கடிதத்திலும் இலக்கமும் திகதியும் கடிதத்தினுடைய வலது பக்க மேல் மூலையிலே எழுதப்பட வேண்டும். இப்போது நாங்கள் லெட்டர் ஹெட் இல்லாம சாதாரண கடதாசிர கடிதத்தை தயாரிக்கிற போது எல்லாவற்றையும் கணனி அச்சிடுதலுக்கு வசதியாக இடதுபுறமாக பயன்படுத்துகிற ஒரு இயல்பு இருக்குது. சரிதானே, எங்களுடைய கோவை இலக்கம், அலுவலக விவரம், திகதி என்பவற்றையும் அதற்கு பிறகு ஒரு இடைவெளி விட்டு பெறுநருடைய விவரத்தையும் குறிக்கிற வளமை ஒன்று இருக்குது. ஆனால் இதற்கான நிர்வாக ரீதியான ஏற்பாடுகள் இதுவரையும் எங்கேயும் அவ்வாறு ஒரு முறைமை பின்பற்றப்பட்டிருந்தாலும் நிர்வாக ரீதியான ஏற்பாடுகள் எங்கேயும் அவ்வாறு செய்யப்பட்டிருக்க இல்லை. நான் உங்களோட பேசுகிற இந்த திகதி வரையிலே நாங்கள் கடிதத்தை பற்றி கேட்டால் அதை எழுதக்கூடாது. அது ஒரு முறைமை இல்லாத முறைமை, ஒரு இன்ஃபார்மலாக நாங்கள் அதை செய்கிறோம். எப்பவுமே கடிதத்தில் இடது பக்கத்தில் தான் அது இருக்க வேணும். கடிதத்தில் குறிப்பிடப்படுகின்ற விடயம் அல்லது கடிதத்தின் உள்ளடக்கம் சுருக்கமான தலைப்பாக காட்டப்பட வேண்டும். இந்த ஊவன்னா இதுல இருப்பதை விட நீங்கள் கொஞ்சம் திருத்தி எழுத வேணும். பொதுமக்களுடன் கடித தொடர்புகளை மேற்கொள்ளும் பொழுது ஐயா, அம்மணி என விழிப்புகள் காணப்பட வேண்டும். அதே போல இங்கனம் தங்கள் உண்மை உள்ள என்பது மாற்றப்பட்டு விட்டது, உங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் என்று சொல்லி எழுதப்பட வேண்டும். 11/2015 சுற்றறிக்கையில அவ்வாறு அது திருத்தம் செய்யப்பட்டு வந்துடும். 11/2015 சுற்றறிக்கை உங்களுக்கு 11/2015 சாரி, அது ஆங்கிலத்துல தான் இருக்குது. சரிதானே, இந்த கடிதத்துல சொல்லப்பட்டிருக்கிற
3/2010 சுற்றறிக்கையையும் ஞாபகப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். 3/2010 நான் உங்களுக்கு வரையக்குள்ளதை காட்டுகிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறத அவர் கையெழுத்து வைக்கிற போது நீங்கள் சொல்ல வேணும். வாரன் அந்த இடத்தை தேடி போட்டு தாரம் டெடிகேட்டட் ஃபார் யுவர் சர்வீஸ் என்று சொல்லி இருக்க வேணும் என்று சொல்லி இருக்கு. அர்ப்பணிப்புடன் தங்கள் சேவையில் உள்ள அல்லது உங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் என்று சொல்லி எழுத வேணும். அப்போ அதில் நாங்கள் சொல்லுகிறோம் தங்கள் உண்மை உள்ள என்று சொல்லி அது மாற்ற வேணும். சரிதானே? அந்த பகுதியை நாங்கள் திருத்தம் செய்து கொள்ள வேணும். ஐயா அம்மணியையும் போட வேணும். ஐயா அல்லது அம்மணி என்பது இருக்க வேணும். அது தவிர இங்கனம் உங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புள்ள என்கிற வசனம் எழுதப்பட வேண்டும். அதுபோல இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கடிதத்தினுடைய கீழ்ப்புறத்தில் பதிலளிக்கிற உத்தியோகத்தர், அதாவது அந்த கையொப்பமிட போற உத்தியோகத்தர் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியும் என்று சொல்லி அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை 2/2022 அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை கடிதம் சரிதானே? அதில் சொல்லப்பட்டிருக்குது பதில் கடிதங்களை அனுப்புகிற போது கையொப்பத்துக்கு கீழே குறித்த விடயத்துக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்தருடைய நேரடி தொலைபேசி இலக்கம், தொலைநகர் இலக்கம் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவை குறிப்பிடப்பட வேண்டும். அப்ப அதையும் நீங்கள் அதோட சேர்த்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகபூர்வ கடிதங்களுக்கு பதில் கடிதங்களை அனுப்புகிற நேரத்தில் கையொப்பமிடுகிற உத்தியோகத்தருடைய அந்த விபரத்துக்கு கீழே இப்போ நீங்கள் பெரும்பாலும் அமைச்சு கடிதங்களில் இதை பார்க்கலாம். இந்த ஏற்பாடுகள் சரிவர பின்பற்றப்படுகிறது. நேரடி தொலைபேசி இலக்கம் என்பது அவருடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கம் அல்ல, அலுவலக தொலைபேசி இலக்கம். அதாவது அந்த தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்தால் அந்த தொலைபேசியை எடுப்பவர் அவராக இருக்க வேண்டும். பொது தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கக்கூடாது. அதான் நேரடி தொலைபேசி இலக்கம். அல்லது அவருடைய உதவியாளர் எடுத்து அவர்கிட்ட கொடுக்கலாம், அது வேறு. அவருடைய நேரடி தொலைபேசி இலக்கம், அதே போல ஃபேக்ஸ் நம்பர், இமெயில் ஐடி இவ்வளவும் குறிப்பிட வேண்டும். சரியா? அப்போ தங்கள் உண்மை உள்ள என்று சொல்லப்படுவதற்கு பதிலாக நாங்கள் மாற்றுகிறோம் உங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் என்று சொல்லி அதே போல மற்ற விடயத்தை நான் கீழே சேர்க்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய பதவி பெயர்லையோ தனிப்பட்ட ரீதியாகவோ ஒரு உத்தியோகத்தருக்கு கடிதம் எழுதலாம். எழுதினால் அந்த உத்தியோகத்தர் அதுக்கு பதிலும் அனுப்பலாம். ஒரு உத்தியோகத்தருக்கு தனிப்பட்ட முகவரிக்கு அவர் கடிதம் எழுதலாம், உத்தியோகத்தரும் அதுக்கு பதில் அனுப்பலாம். ஏற்கனவே கடித தொடர்பு நடைபெற்று கொண்டிருக்கிற விடயமாக இருந்தால் தொடர்புடைய கடிதத்தை அனுப்பும் போது அந்த கடித தொடர்பு பற்றி குறிப்பிட வேண்டும். அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிதானே? ஏற்கனவே கடித தொடர்பு கொண்டு இருந்தால் அந்த விடயத்தை தங்களுடைய இந்த இலக்கமிடப்பட்ட இந்த திகதி கொண்ட கடிதம் சார்பானது என்று நாங்கள் கட்டாயம் எழுதுறாங்கல்லானே, மேலே தலைப்பு போட்டு மேற்படி விடயம் தொடர்பான அந்த கெரிங்குக்கு போடுவோம். மேற்படி விடயம் தொடர்பான அவருடைய இலக்கத்தையும் திகதியையும் போட்டு கடிதம் சார்பாக. இப்போ எங்களுக்கு இந்த வருத்தம் ஒன்று இருக்குது. அந்த கடிதம் ஒன்றும் வராமல் இருந்தால், ஏற்கனவே கடிதம் ஒன்றும் வரையில நாங்கள்லாம் ஆரம்பிக்கிறோம் என்றாலும் எங்களுக்கு அந்த மேற்படி விடயம் தொடர்பான எழுதாவிட்டால் ஒரு திருப்தி வாங்க. நாங்கள் ஒரு மெனக்குறை உண்டா என்னடா அப்படியா போகுது. அப்போ நாங்கள் நேரம் தலைப்பை போட்டுவிட்டு சும்மாவே ஒரு தலைப்பை கீழே முதலாவது தொடக்கமே இப்படி தான் எழுதுவோம், மேற்படி விடயம் சார்பாக அல்லது மேற்படி விடயம் தொடர்பாக என்று சொல்லி. சரியா? அது ஏன் அப்படி என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியல. பல இடங்களில் பார்த்துருக்கிறேன் அப்படித்தான் கடிதங்கள் வேறு. மேற்படி விடயம் தொடர்பாக நாங்கள் தலைப்பை போட்டோம்னா சாதாரணமாக அந்த விடயத்தை ஆரம்பிக்கலாம். பிறகு மேற்படி போட தேவையில்லை. அது அவருடைய கடிதத்தை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் அந்த விடயம் தொடர்பான தங்களுடைய இந்த திகதி இந்த இலக்க கடிதத்துக்குத்தான் இது பதிலாக வருகிறது. அது இந்த நோக்கம் அவர் உரிய கோவையை கண்டுபிடிப்பதும் உரிய விடய பொறுப்பு அலுவலகம் அந்த கடிதத்தை கையாளுவது. அதுக்கு வெவ்வேறு நோக்கங்கள் இருக்கு. நாங்கள் அலுவலக முறைமைக்குள்ள விளக்கமாக தொடர்ந்து பேசுவோம். சரிதான்? இங்க
ஏற்கனவே உள்ள கடித தொடர்பு இருக்குமாக இருந்தால் அந்த விடயத்தோடு தொடர்புடைய கடிதம் ஒன்றை அனுப்பும் போது அதை பற்றி குறிப்பிட வேண்டும். இதையெல்லாம் ஏன் மினக்கட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறேன்டா, எல்லா கேள்வியும் கஷ்டமா வரும்னு சொல்லி நினைக்க கூடாது. கடமை ரீதியான கடித தொடர்பு ஒன்றின் போது பின்பற்றப்பட வேண்டிய விதிகளை சுருக்கமாக தருகின்ற ஒரு கேள்வியை தந்தா இப்படியே எழுதி இதில் இருக்கிற திருத்தங்களையும் எழுதி முழு புள்ளியையும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் கேள்வி வரும்னு சொல்லி நினைச்சு கொண்டு போக கூடாது. சரிதானே? பந்திகளுக்கு இலக்கமிட வேணும். முதலாவது பந்திக்கு பொதுவாக இலக்கம் போடுறதில்லை. ஆனால் முதலாவதுக்கு விட்டுட்டு ரெண்டாவது பந்திக்கு ரெண்டு இலக்கம் போடுறோம். நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பந்திகளுக்கு இலக்கம் இட வேண்டும். பின்னிணைப்பாக ஒரு பிரதி அனுப்புவது போதுமாக இருந்தால் ஒரிஜினல் டாக்குமெண்டை அனுப்பக்கூடாது. பிரதி ஒன்றை அனுப்புவது போதுமாக இருந்தால் பின்னிணைப்பாக மூல ஆவணத்தை அனுப்பக்கூடாது. மற்றது பின்னிணைப்பை பிரியாமல் இணைக்க வேண்டும். சேர்த்து வச்சு கிளிக் பண்ணக்கூடாது, ஸ்டெப்லர் பண்ண வேண்டும். பின்னிணைப்பு ஒன்று சமர்ப்பிக்கப்படும் கடிதத்தில் பிரியாமல் இணைக்கப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விடயம், வேறு வேறு கடிதங்களை ஒன்றாக மடித்து கவர்ல வைக்கணும். சாதாரணமாக நடக்கிறது. உப அலுவலகங்கள்ல இருந்து தலைமை அலுவலகத்துக்கு மேலதிக நேர கொடுப்பனவு, விடுமுறை தின கொடுப்பனவு என்கிற ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து அனுப்பினால் விடுமுறை தின கொடுப்பனவு மட்டும் வரும், மேலதிக நேர கொடுப்பனவு வராது. ஏன்? அவை அதை ஒன்றா கொண்டு போய் ஃபைல்ல கட்டிடு. ஓட்டி செய்கிற ஒரு ஆள், ஒரு டெபே செய்கிற ஒரு ஆள் என்று வச்சு கொண்டால், அல்லது அவர் மேலே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பார். அதே போல நீங்கள் 3 விடயம் சம்பந்தப்பட்ட கடிதத்தை அரசாங்க அதிபருக்கு ஒரே கவர்ல போட்டு அனுப்பிங்க. ஒரே கவர்ல போட்டு அனுப்புற பிறகு ஒன்றா மடிச்சு விட்டால் அது சேர்த்து பின் பண்ணி முதலாவதுக்கு டேஸ் டைம் படிச்சு அப்படியே போய் அந்த முதலாவது விடயம் மட்டும் கர்மம் நடக்கும். அப்போ ஒன்றோடு ஒன்று வேறுபட்ட விடயங்கள் பற்றிய கடிதங்களை ஒரே உரைக்குள்ள இட்டு அனுப்புகிற போது அவற்றை ஒன்றாக இணைக்க கூடாது. ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி மடிக்கவும் கூடாது. அது தனித்தனியா மடிச்சு வைக்கவும். சரிதான்? ஒன்றோடொன்று வேறுபட்ட விடயங்களை பற்றிய கடிதங்களை ஒரே உரைக்குள் இட்டு அனுப்பும் போது அவற்றை ஒன்றாக இணைக்க கூடாது. கையொப்பமிடுபவருடைய பெயர் எப்ப இருக்கணும்னா கையெழுத்துக்கு கீழே பதவி பெயருக்கு மேல குறிப்பிடப்படணும். அப்ப எழுத வேண்டிய ஒழுங்கு கையொப்பமிடுபவருடைய பெயர், பதவி பெயர், நிறுவனம் பற்றிய விவரம் குறிப்பிடப்படுதல் வேண்டும். இதன் தொடர்ச்சியாக நான் ஏற்கனவே சொன்ன விடயங்களை நீங்கள் போட வேணும். என்ன சொன்ன? நாங்கள் உத்தியோகபூர்வ கடிதங்களுக்கு பதில் அனுப்பும் உத்தியோகத்தருடைய கையொப்பத்துக்கு கீழே குறித்த விடயத்துக்கு பொறுப்பான பதவி நிலை உத்தியோகத்தரின் நேரடி தொலைபேசி இலக்கம், தொலைநகல் இலக்கம் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவை குறிப்பிட வேண்டும். இந்த விடயத்தையும் அதனோடு சேர்த்து நாங்கள் எழுத வேண்டும். இது பிரதானமான விதிகள். ஆனால் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கடிதமாக கேட்பார்களாக இருந்தால் நாங்கள் 2ஆம் 3ஆம் பிரிவுகளின் மீதும் கவனம் செலுத்தலாம். ஏனென்றா இது 3ஆவது பிரிவு, அதனுடைய ஒரு பிரிவாகத்தான் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. கடமை ரீதியான கடித தொடர்புகளில் பின்பற்றப்பட வேண்டிய விதிகள் என்பது இவ்வளவுதான். இந்த விதிகள் முடிச்சு. சரிதானே? அடுத்தது கடமை ரீதியான கடித தொடர்புகள் தொடர்பான முக்கியமான விடயங்கள் என்று கேட்கப்பட விதி என்று கேட்டால் இந்த அவ்வண்ணா வரைக்கும் இருக்கிற 12 விடயங்கள் தான் விதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சரியா? உத்தியோகபூர்வ கடிதங்கள் அல்லது கடமை ரீதியான கடித தொடர்புகள் பற்றிய முக்கியமான விடயங்கள் என்று கேட்கப்படுமாக இருந்தால் முதல் விதிகளை சொல்றோம். அடுத்த இதுக்கு கீழே வரக்கூடிய விடயங்கள் நாங்கள் இதில் 6 விடயங்கள் போடப்பட்டிருக்கு. சரியா? 8 விடயங்கள். இந்த 8 விடயங்களையும் உள்ளடக்கியதாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அது ஒரு பெரிய கேள்வி. அது சாதாரணமாக ஒரு கட்டுரை கேள்வியாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள பெரும்பாலும் துண்டு துண்டாகத்தான் கேள்விகளை கேட்கிறேன். இவ்வளவையும் சேர்த்து ஒரு கேள்வியை கேட்கிற மரபு இதுவரைக்கும் நான் காண இல்லை. சரி, இதுல இருக்கக்கூடிய தனித்தனி விடயங்களை நாங்கள் கதைச்சு கொண்டு வருவோம். அடுத்தது மேலொப்பமிடுதல் தொடர்பாக. சரியா? மேலொப்பமிடுதல். மேலொப்பமிடுவதற்கு முன்பாக பதிலாக ஒப்பமிடுதல், அந்த விடயத்தை பார்த்துட்டு ஒரு விடயம் தொடர்பாக திணைக்கள தலைவர் அனுப்புகின்ற கடிதம் ஒவ்வொன்றுக்கும்
அவரே ஒப்பமிட வேண்டும் என்கிறது அடிப்படையான விதி. முதலாவது, முக்கியமான விடயங்கள் தொடர்பான கடிதங்களுக்கு திணைக்கள தலைவர் தானே கடிதத்தில் ஒப்பமிட்டு அனுப்ப வேண்டும். இரண்டாவது, அவ்வாறு செய்ய இயலாத சந்தர்ப்பத்தில் அதற்கான வரைவு அவரால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால், அந்த கடிதம் வரையப்பட்டு அதில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் அவரால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால், திணைக்கள தலைவர் வரைவினை அங்கீகரித்திருப்பாராக இருந்தால், மீண்டும் அந்த கடிதத்தை அவருடைய கையொப்பத்துக்கு சமர்ப்பிக்க கூடாது. இது பல இடங்கள்ல நடக்கிறது. நான் சொல்லுகிற போது உங்களுக்கு அது சிரிப்பாகவும் இருக்கும். என்ன செய்யறதுன்னா, வரைவு டிராஃப்ட் என்று சொல்லி போட்டு ஒரு கடிதத்தை திணைக்கள தலைவரிடம் சமர்ப்பிப்பார். திணைக்கள தலைவர் அதுக்கு சரி போடுறதுக்கு பதிலாக கையொப்பமிட்டு விடுவார். இப்போ என்ன செய்வாருன்னா, அந்த விடைய எழுதுனர் இன்னும் ஒரு கொப்பி எடுத்துக்கொண்டு ஓடி போவார். சார், அதில் சைன் பண்ணிட்டீங்க, அதை ஆஃபீஸ் கொப்பியை பாவிக்கிறேன், இதுலையும் சைன் பண்ணி விடுங்க சார் என்று சொல்லி. சரிதானே? மிக மோசமான ஒரு நிர்வாக நடைமுறை. இப்ப கவனிங்க, கடித வரைவு ஒன்று ஒரு உயர்நிலை அதிகாரியினால் ஒப்பமிடப்பட்டிருக்குமாக இருந்தால், அதன் கடிதத்தை மீண்டும் தயாரித்து அவரிடம் கையொப்பத்துக்கு சமர்ப்பிக்க கூடாது. அந்த வரைவினை கோவையில் இட்ட பின்னர் அக்கடிதம் மீள தயாரிக்கப்பட வேண்டும். தயாரிக்கும் போது கடிதத்தின் கீழ்ப்புறத்தில் இடதுபுறமாக ஒப்பமிட்டவர் என குறிப்பிட்டு ஒப்பம் குறித்த அலுவலருடைய பெயர், பதவி, நிறுவனம் என்பவை குறிப்பிடப்பட வேண்டும். அதற்கு நேர் முன்னாக கடிதத்தின் இடதுபுறத்தில், அதற்கு நேர் முன்னாக கடிதத்தினுடைய இடதுபுறத்தில் வரைவினை அங்கீகரித்த அலுவலருக்கு அடுத்த நிலையில் உள்ள பதவி நிலை உத்தியோகத்தர் ஒப்பமிட்டு குறித்த ஆவணத்தை அனுப்ப வேண்டும். அவ்வாறு ஒப்பமிடுகிற போது அவருடைய கையொப்பம், அவருடைய பெயர், பதவி பெயர், யாருக்காக ஒப்பமிட்டார் என்கிற விடயங்கள் உள்ளடங்கியதாக இருக்க. இப்போ நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்தி சொல்லுகிறேன். அரசாங்க அதிபரிடம் ஒரு வரைவு சமர்ப்பிக்கப்படுகிறது. அரசாங்க அதிபர் அந்த வரைவிலே ஒப்பமிட்டு விட்டார். இப்பொழுது அந்த கடிதத்தை திரும்ப தயாரித்து அரசு அதிபர்கிட்ட கொண்டு போகக்கூடாது. நீங்கள் டிராஃப்டில் சைன் பண்ணிடுங்க சார், அதை நாங்கள் ஆஃபீஸ் காப்பிக்கு பாவிக்கிறோம், இந்த ஒரிஜினலில் சைன் பண்ணி விடுங்க, இதை அனுப்புகிறோம் என்று கொண்டு போகக்கூடாது. வரைவில் அவர் ஒப்பமிட்டு விட்டார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போது அந்த கடிதம் மீள தயாரிக்க வேணும். தயாரிக்கிற போது அந்த கடிதத்தின் கீழே இருக்கக்கூடிய வலதுபுறமாக இவ்வாறான விடயங்கள் இருக்க வேண்டும். இங்கனம் தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன், இங்கனம் தங்கள் சேவைக்காக அர்ப்பணிப்புடன் ஒப்பம் என்று போட்டு அவருடைய பெயர், அரசாங்க அதிபர், மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலகம், எந்த மாவட்டமோ அதை போகும். சரிதானே? அதற்கு முன்பாக இந்த இடத்துல தான் கையெழுத்து வைக்க வேணும். யார் கையெழுத்து வைக்க வேணும்? அவருக்கு அடுத்த நிலையில இருக்கிற மேலதிகார அரசாங்க அதிபர் நிர்வாகம், அல்லது மேலதிகார அரசாங்க அதிபர் காணி, திட்டப்பணிப்பாளர், அல்லது பிரதம கணக்காளர், யாரோ அந்த விடயத்துக்கு ஏற்ற அலுவலர். அவர் கையொப்பம் வைப்பார். அவருடைய பெயர் இருக்கும், அவருடைய பதவி இருக்கும். அதன் பின்னர் அரசாங்க அதிபர் அல்லது மாவட்ட செயலாளருக்காக இருக்க வேணும். மாவட்ட செயலகம் அந்த மாவட்டத்தை போடும். இது ஒரு வகையான மேலொப்பமிடல் என்று சொல்லப்படும். மேலொப்பமிடலின் 2 முறைகள் உங்களுக்கு சொல்லித்தார். முதலாவது, உயர்நிலை அதிகாரியினால் அங்கீகரித்த கடித வரைவு ஒன்றிற்கான கடிதம் தயாரிக்கப்பட்டு வரைவில் ஒப்பமிட்டவருடைய பெயர் இடதுபுறமாக அவருடைய விவரம் குறிக்கப்பட்டு அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள அலுவலரினால் கடிதம் ஒப்பமிடப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவது. இது முதலாவது மேலொப்பமிடும் முறை. இரண்டாவது, தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தர் ஒருவரினால், அண்டர் கண்ட்ரோல் ஆபீசர், தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தர் ஒருவரினால் ஒப்பமிட்டு வழங்கப்பட்ட ஆவணம் ஒன்றின் மீது
உயர்நிலை அதிகாரி மீண்டும் ஒரு ஒப்பமிட்டு அதனை உறுதிப்படுத்துவது மேல் ஒப்பமிடுதல் என அழைக்கப்படும். உதாரணமாக, கிராம அலுவலரினால் வழங்கப்படுகின்ற சான்றிதழ் ஒன்றின் மீது பிரதேச செயலர் மேலொப்பமிடுவது, இது இன்னொரு வகையான மேலொப்பமிடுதல் என அழைக்கப்படும். சரிதானே? அப்ப திணைக்கள தலைவர் ஒருவருக்கு பதிலாக அவரால் அங்கீகரிக்கப்பட்ட வரைவு ஒன்றினை கடிதமாக அனுப்புவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட, விசேடமாக பணிக்கப்பட்ட அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் அக்கடிதத்தில் கையொப்பமிடுகின்ற முறை தொடர்பாக கேட்கப்பட்டால் இதைத்தான் நீங்கள் எழுதலாம். சரிதானே? திணைக்கள தலைவரின் பெயரையும் பெயருக்கு முன்னால் ஒப்பமிட்டவர் என்ற சொல்லையும் இட்டு கடிதத்தின் வலதுபுறமாக அதனை அமைத்துக் கொள்வதோடு கடிதத்தின் இடதுபுறத்தில் தன்னுடைய கையொப்பம், பதவி பெயர், யாருக்காக ஒப்பமிடுகிறார் என்கிற விவரம் போன்றவற்றை இட்டு அக்கடிதத்தை அனுப்பி வைத்தல் வேண்டும். திணைக்கள தலைவருக்கு பதிலாக கடிதம் ஒன்றில் ஒப்பமிடும் போது பின்பற்ற வேண்டிய செயல்முறை என்று கேட்கப்பட்டால் 3 விளக்கத்தையும் இதுல இருக்கக்கூடிய மாதிரியையும் குறித்து காட்டுதல் வேண்டும். விளங்கிட்டா இந்த பகுதி? சரி, இப்ப இதுல மேலொப்பமிடுதல் தொடர்பாக நான் 2 விடயங்கள் அழகாக விளங்கப்படுத்திட்டேன். இதுல இருக்கிறத வாசித்து திருப்பி நீங்கள் விளங்கிக் கொள்ள இயலும். அப்ப சாதாரணமாக நினைச்சு கொள்ள வேணும், நீங்கள் மேலொப்பமிடுதல் என்பது 2 விதமாக இருக்கிறது. உயர்நிலை அதிகாரியினால் அங்கீகரிக்கப்பட்ட கடித வரைவு ஒன்றை அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள பதவி நிலை உத்தியோகத்தருடைய கையொப்பத்தினால் அனுப்பி வைப்பது. இரண்டாவது, தனக்கு கீழமைந்த உத்தியோகத்தில் ஒருவரால் ஒப்பமிட்டு வழங்கப்பட்ட ஆவணம் ஒன்றினை உயர்நிலை அதிகாரி மீண்டும் ஒப்பமிடுவதன் மூலமாக அதனை அத்தாட்சிப்படுத்துவது. சரி, இந்த 2 விடயங்களையும் உள்ளடக்கியதாக நீங்கள் மேலொப்பமிடுதல் என்பதை நாங்கள் சொல்லலாம். அடுத்த முக்கியமாக கேட்கப்படுகிற கேள்வி, அலுவலகம் ஒன்றில் அந்தரங்க கடிதம் கையாளப்படும் விதம். பெரும்பாலும் 4 புள்ளிக்கு இதை கேட்பார். இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா 4 அல்லது 5 புள்ளிகள் வழங்கப்படுகிற விதமாக கேள்வி இருக்குது. ரகசிய கடிதங்கள், அந்தரங்க கடிதங்கள், இப்படியாக இதை போடுவார். இதை 2 விதமாக நீங்கள் எழுத வேணும். ஒன்று, இந்த கடிதத்தை அனுப்புவது எப்படி, கிடைத்தால் நடவடிக்கை எடுப்பது எப்படி என்கிற 2 விடயங்களையும் நீங்கள் குறிக்க வேண்டும். ஒரு அந்தரங்க கடிதங்கள் தொடர்பாக அல்லது ரகசிய கடிதங்கள் தொடர்பாக இவ்வாறு செயற்பட வேண்டும் என்றுதான் கேட்பார். ரகசிய கடிதம் ஒன்று தொடர்பாக செயற்பட வேண்டிய முறையினை தருக. இது அலுவலக முறைமைக்குள்ளேயும் வரலாம், அலுவலக முகாமைக்குள்ளேயும் வரலாம், தாவன நடைமுறைக்குள்ளேயும் வரலாம். எதுக்குள்ள கேட்டாலும் பொருத்தப்பாடு இருக்குது. சரி, இப்ப நாங்கள் பார்ப்போம். அந்தரங்க கடிதங்கள் அல்லது ரகசிய கடிதங்கள் கடித உரை ஒன்றினுள் இடப்பட்டு பொறியிடப்படுவதும், பொறியிடப்படுகிறா ஒட்டி சீல் பண்றதால் ஒட்டுறது என்று வச்சுக்கொள்வோம். சரிதானே? அந்தரங்கமான முறையில் அல்லது ரகசியமான முறையில் பிரத்யேகமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டிய எந்த ஒரு கடிதமும் கடித உரையினுள் இடப்பட்டு பொறியிடப்பட்டு அக்கடித உரையின் மேல் அந்தரங்கமானது அல்லது ரகசியமானது என அடையாளமிடப்படுதல் வேண்டும். அக்கடித உரையினை அதனிலும் அளவில் பெரிய கடித உரை ஒன்றினுள் இட்டு, அதனிலும் அளவில் பெரிய கடித உரை ஒன்றினுள் இட்டு அல்லது அக்கடித உரையினை சிறிதாக மடித்து வேறொரு கடித உரையினுள் இட்டு. அப்ப நாங்கள் இப்படி 2 விதமாக அதை விளங்கப்படுத்தி எழுதலாம். சரிதானே? எழுதுகிற போது அவர் வாசிக்கிறவருக்கு பிள்ளை பெர்ஃபெக்டா பிள்ளை சொல்லுது, அப்படி அவங்களுக்கு விளங்கவும். இப்ப அந்தரங்கமாக அல்லது ரகசியமாக அனுப்ப வேண்டிய ஆவணங்கள், கடிதங்கள் போன்றவற்றை
உரை ஒன்றினுள் இட்டு உரையினை பொறியிட்டு, இதுல அப்படி சொல்ல இல்லை, நாங்கள் இன்னும் விளக்கமா எழுதுவோம். உரையினை பொறியிட்டு ஒட்டி சீல் பண்ணி அந்த மாதிரி உரையினை பொறியிட்டா ஒட்டிட்ட வச்சுக்கணும். பொறியிட்டு அதனை சிறிதாக மடித்து இன்னொரு உரையிலிட்டோ அல்லது அதனிலும் அளவில் பெரிதான வேறொரு கடித உரையில் இட்டோ வெளியுறையின் மீது பெறுநரின் பெயர், முகவரி என்பவற்றை எழுதுதல் வேண்டும். வெளியுறையில் இரகசியமானது அந்தரங்கமானது போன்று எவ்வித வார்த்தைகளையும் எழுதுதல் ஆகாது. வெளியுறையில அந்தரங்கமானது ரகசியமானது போன்ற எவ்வித வார்த்தைகளையும் எழுதக்கூடாது. சரிதானே? இது அனுப்புகிற மெத்தட். இவ்வளவு சொன்னீங்கன்னா சரி. அடுத்தது, அலுவலகம் ஒன்றில் கிடைக்கும் கடிதம் ஒன்று உடைக்கப்படும் போது, வெளியுறையில் ஒன்றும் எழுதி இருக்க மாட்டேன், ரகசியமானது அந்தரங்கமானது, அதை உடைப்போம். அதுக்காக தான் ரெண்டும் ஒரே அளவில் இல்லாம அதை சின்னனாகவும் மற்றதை பெருசாகவும் வைக்கிறது. அலுவலகத்துக்கு கிடைக்கும் கடிதம் ஒன்று உடைக்கப்படும் போது ரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என அடையாளத்தோடு கிடைக்கும் ஒவ்வொரு கடிதமும் திணைக்கள தலைவரிடம் அல்லது அதற்கென விசேடமாக அதிகாரமளிக்கப்பட்ட அலுவலரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அவர்களாலேயே அக்கடிதம் திறக்கப்படுதலும் வேண்டும். கடிதத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் அதை திறக்கக்கூடாது. ரகசியமானது அல்லது அந்தரங்கமானது என அடையாளமிட்டு கிடைக்கும் ஒவ்வொரு கடிதமும் தனிப்பட்ட ரீதியில் திணைக்கள தலைவர் அல்லது அவரால் அதற்கென விசேடமாக அதிகாரம் அளிக்கப்பட்ட பதவி நிலை உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட வேண்டும். அவர்களால் மட்டுமே அது திறக்கப்பட வேண்டும். அலுவலகம் ஒன்றில் பெறப்படுகின்ற அந்தரங்க கடிதங்கள் தொடர்பாக செயற்படுவதற்கென ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒரு உத்தியோகத்தர் நியமிக்கப்படுவது சிறந்தது. அலுவலகத்தில் கிடைக்கிற அந்தரங்க கடிதங்கள் தொடர்பாக செயற்படுவதற்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒரு உத்தியோகத்தர் நியமிக்கப்படுவது சிறந்தது. சரியா? எல்லாத்துக்கும் இருக்கா? சில ஆபீஸ்ல 5 பேர் தான் இருப்பாங்க, அது நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றிருக்க, அப்படியே எழுது. மூன்றாவது, இப்ப நான் உள்ள வருகிற கடிதங்கள் தொடர்பாக ரகசியமானது அந்தரங்கமானது என குறிப்பிட்டு கிடைக்கின்ற ஆவணங்கள் தொடர்பாக திறந்த பதிவேடுகளிலும் குறிப்புகள் இடுதல் ஆகாது. இந்த இன்வேர்ட் அவுட்வேர்ட் மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் வச்சு பதியக்கூடாது. ரகசியமானது அந்தரங்கமானது என கிடைக்கும் கடிதங்கள் தொடர்பாக திறந்த பதிவேடுகள் எதனிலும் விவரங்கள் பதிதல் ஆகாது. இவ்வாறு கிடைக்கும் கடிதங்கள், அதில் அடங்கியுள்ள விடயங்கள் தொடர்பில் அதனை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் தவிர வேறு எவரும் தெரிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் இல்லாதிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அந்த கடிதத்தில் இருக்கிற விடயங்கள், இது ஆபீஸுக்கு அதையும் பற்றி ஒரு பட்டி சம்பந்தம் ஆபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருக்கக்கூடாது. சரிதானே? அலுவலகத்தில் அனைத்து அந்தரங்க கடிதங்கள் தொடர்பாகவும் செயற்படுவதற்கு நியமிக்கப்பட்டவர் தவிர, தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள் தவிர வேறு எந்த ஒருவரும் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதை கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும். இவ்வளவு எழுதினீங்கன்னா அந்தரங்க கடிதம் தொடர்பாக எழுதுறதுக்கு வேறு ஒரு அலுவலும் இல்லை. அப்படியே முழுமையான புள்ளியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது, பதிவு தகவல் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் எவை என்று கேட்பாங்க. அதை 2 தருக என்று கேட்பாங்க. சரிதானே? நீதிமன்ற ஆவணம், சொத்துக்கள் தொடர்பான உறுதிப்பத்திரங்கள், ஏனைய முக்கிய எழுத்து ஆவணங்கள், இப்படியாக எழுதிவிட்டா சரி, அது பிரச்சனை முடிஞ்சது. நீதிமன்ற ஆவணம், உறுதிப்பத்திரம், ஏனைய முக்கியமான எழுத்து ஆவணங்கள் அடங்கிய பொதிகள் பதிவு தபால்ல அனுப்ப வேண்டும். இந்த 38வது, பொதுமக்களிடமிருந்து அல்லது வேறு அரசு திணைக்களங்களிடமிருந்து கிடைக்கும் கடிதங்களுக்கு தாமதமின்றி பதில் அனுப்புதல். இது தொடர்பாக சில பதிவேடுகள் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நாங்கள் இது வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு சுற்றறிக்கைகளில் இருக்கு.
இதில் பொது 108 படிவத்தின் மூலம் இடைக்கால பதில் அனுப்பலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் இது தவிர சாதாரணமாக சில விடயங்களை பார்த்து கொண்டு வருவோம். சரிதானே? 3690 அந்த சுற்றறிக்கை இப்போதும் வலுவில் இருக்குது. பின்னர் வருகிற பல சுற்றறிக்கைகள்ல அந்த சுற்றறிக்கை தொடர்பாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு 2016 ஆண்டு வந்த சுற்றறிக்கையில் 2015 2016 ஆண்டு வந்த சுற்றறிக்கையில் 6/2019 சுற்றறிக்கையில் அதே போல 25/2016 சுற்றறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. முன்னைய சர்க்குலர் நம்பர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் யோசிக்கக்கூடாது 2013 இந்த ஸ்தாபன விதிக்கோவை திருத்தப்பட்டது. அப்போ அதுக்கு முந்தின சுற்றறிக்கை செல்லுமா செல்லாதா என்றால் அதன் பின்னர் 2013 பின்னர் வந்த சுற்றறிக்கைகளில் முன்னைய சுற்றறிக்கைகள் அடையாளப்படுத்தப்படுவதன் காரணமாக அவை இப்போதும் வலுவில் உள்ளவை என்று நாங்கள் கருத வேண்டும். சரி, இப்போ சின்ன சின்ன விடயங்களை பார்த்துக் கொள்வோம். கடிதங்கள் தொடர்பாக பயன்படுத்தப்படுகின்ற பொது படிவங்கள். இது நீங்கள் கடிதம் தொடர்பாக அலுவலக முறைமைக்குள்ள இன்னும் அழகாக கதைக்க போகிறோம். இருந்தாலும் இங்கே ஒரு கதைத்துட்டு போவோம். சரிதானே? பயன்படுத்தப்படுகிற பொது படிவங்கள். உள்வரும் கடிதங்களை பதிவதற்கான பொது படிவம். உள்வரும் கடிதங்களை பதிவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பொது படிவம். வெளிச்செல்லும் கடிதங்களை பதிவதற்கு பயன்படுத்தப்படுகிற பொது படிவம். நேரடி ஒப்படைப்புக்காக கடிதங்களை நேரடியாக ஒப்படைப்பதற்கு பயன்படுத்துகிற பொது படிவம். நான் சொல்லுகிற விடயங்கள் தெரிந்தவர்கள் அதற்குரிய இலக்கத்தை போட்டுக்கொண்டு வாங்கும். சரிதானே? அதே போல கடிதங்களுக்கான ஞாபகமூட்டல், நினைவூட்டல் அனுப்புவதற்கு பயன்படுத்துகிற பொது படிவம். கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிப்பது. கடிதம் கிடைக்க பெற்றது, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, அதாவது அது தொடர்பாக வேறு காரியாலயத்துக்கு அனுப்பிட்டோம் என்பது தொடர்பாக பயன்படுத்தப்படுகிற படிவங்கள் அவை என்று சொல்லி எங்கள்கிட்ட கேட்பார். இப்படியாக கேட்கப்பட்டால் எங்களுக்கு அந்த விடயங்கள் தெரியுமா? சில பேர் பதில் அனுப்பியிருக்கிறாங்க, பார்ப்போம். சரியா? சர்க்குலரை அனுப்பியிருக்காங்க 3690 நெருப்பு தாம்பா. சரி, நாம் அதை காட்டி விடுவோமே என்ன பிள்ளைங்களுக்கு. இதுதான் அந்த சுற்றறிக்கை 3690. இதுல 3 படிவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிப்பதற்கு பயன்படுத்துகிற பொது படிவம் பொது 108 அல்ல, பொது படிவம் 108. கடிதம் கிடைக்க பெற்றது, அது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக வேறு காரியாலயத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்பதை பற்றி அறிவிக்கிறதுக்கு பொது 116 படிவம். நினைவூட்டல் கடிதம் அனுப்புவதற்கு பொது 15. அதுபோல உள்வரும் கடித பதிவேடு பொது 6, வெளிச்செல்லும் கடித பதிவேடு பொது 7, நேரடி ஒப்படைப்பு படிவம் பொது 8. இதற்கு மேலதிகமாக உள்வரும் கடிதங்களை கையாள்வது தொடர்பாக அலுவலக முறைமையில இன்னும் விளக்கமாக நாங்கள் பேசுவோம். சரியா? அப்ப இங்க வருவோம். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கிற கடிதங்களுக்கு பதில் அனுப்புவது தொடர்பாக 3 விடயங்களை நீங்க சொல்ல வேண்டும். ஒன்று, இயன்றவரை உடனடியாக பதில் அனுப்பவும். இயன்றவரை உடனடியாக பதில் அனுப்ப வேண்டும். ஒரு கிழமைக்குள்ள பதில் அனுப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடாது. இந்த 3 நாள் விதி என்று சொல்லி கொண்டிருக்குது. 3 நாள் விதி என்பது ஒரு லோ இல்லை, ஒரு மோரல். சரிதானே? அது ஒரு தார்மீக ஒழுங்கு. 3 நாளைக்குள்ள அனுப்புகிறது. முதல் அலுவலகம் முகாமை தொடர்பாக எழுதப்பட்ட DC சின்னையா சார் என்ற புத்தகத்தில் அது இருக்குது என்று சொல்லி எனக்கு ஒரு சகோதரன் சொன்ன ஞாபகம் இருக்கு. 3 நாள் விதி என்றால் என்ன என்றால், பொதுமக்களிடமிருந்து கிடைக்கின்ற கடிதங்களுக்கு 3 நாட்களுக்குள்ளாக பதில் அனுப்புவது சிறந்தது என்பதுதான் 3 நாள் விதி. ஆனால் 7 நாள் என்பது அது ரூல். சரிதானே? அது ஒரு ரூல்ஸ். அது 7 நாள் விதி என்பது பொதுமக்களிடமிருந்து கிடைக்கின்ற கடிதங்களுக்கு உடனடியாக, இயன்றவரை உடனடியாக பதில் அனுப்பப்பட வேண்டும். ஆக குறைந்தது
ஆகக்கூடியது, குறைந்ததில் ஆகக்கூடியது 7 நாட்களுக்குள்ள பதில் அனுப்ப வேண்டும். கடிதம் ஒன்று கிடைத்து 1 வாரத்துக்குள் அதற்கான முழுமையான பதிலை அனுப்ப முடியாவிட்டால் பொது 108 படிவத்தின் மூலம் இடைக்கால பதில் ஒன்றை அனுப்ப வேண்டும். அதுதான் அவர் சொல்லுகிற கடிதம் கிடைத்தமை பற்றி அறிவிப்பதற்கென்ற வார கடிதம் எல்லாத்துக்கும் 108 அறிவிக்கிறேன். கடிதம் வந்துட்டு என்று அறிவிக்கிறதுக்கு பதிலாக பதிலையே அனுப்பிவிடுது. கடிதம் வந்திருக்குது, உடனடியாக அவங்கள பதில் அனுப்ப முடிய இல்லை, கூடிய விரைவில் வரும் என்று சொல்லி பதிலளிப்பதற்காக பொது 108 படிவம் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு சுற்றறிக்கையில் இருக்குது, ஆகக்கூடியது 4 வாரங்களுக்குள்ளாக பதில் அனுப்பப்பட வேண்டும் என்று. பின்னர் வந்த சுற்றறிக்கையில கூடிய விரைவில் அனுப்பப்பட வேண்டும் என்று இருப்பதன் காரணமாக அதை வலியுறுத்தரான் விரும்ப இல்லை. ஆனால் எங்கேயாவது 4 வாரங்கள் என்கிற ஒரு பதில் தரப்பட்டிருந்தால் அது சரியானது. இறுதி பதிலை அனுப்புவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உச்ச காலப்பகுதி என்று சொல்லி எங்கேயாவது 4 வாரங்கள் என்று தந்திருப்பார்களாக இருந்தால், அதை தவிர வேறு விடைகள் இல்லை என்றால் பொருத்தமான விடை இருப்பவற்றுக்குள்ள மிக பொருத்தமானது அதுதான் என்றால் நீங்கள் அந்த விடையை எடுக்கலாம். அது சரியானது. அதை பாவிச்சு கொள்ளுங்க. சரியா? சரி, நாங்கள் ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். உண்மையில் எனக்கும் தெரியும், கொஞ்சம் இதை மெதுவாகத்தான் கொண்டு போகிறேன் என்று சொல்லி, ஏனென்றால் உங்களை இதோட ஒன்றை வைக்க வேணும்ங்கிறத என்னுடைய பிரதானமான நோக்கமாக இருக்குது. ஒரு விஷயத்தை அழுத்தி அழுத்தி 2 தடவை சொல்லி அப்படி சொல்லுவதன் மூலமாக அந்த அந்த விஷயம் கேட்டதை வச்சுக்கொண்டு பரீட்சையில் போய் எழுதக்கூடிய மாதிரியாக சில பேருக்கு அது இயல். சரிதானே? ஒரு கேள்வி ஞானத்தை வச்சுக்கொண்டே பரீட்சைக்கு போகிறவர்கள் இருப்பார்கள். அதற்காக தொடர்ச்சியாக தாலாட்டு பாடுகிற விதமாக பேசுவதில்லை, கொஞ்சம் அழுத்தி 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 சொல்லுகிறது. திருப்பி 2ஆம் தரம் வாசிக்கிற போது அந்த சொன்ன விஷயம் மனசுல கேட்கும், காதுக்குள்ள கேட்கும். அந்த விஷயம் இப்படி சொன்னது, இதைத்தான் நாங்கள் கேட்டோம், இந்த விதமாக இருக்க வேணும் என்கிறதுக்காக ஒரு சிறிய அழுத்தத்தை கொடுக்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு மீள் வலியுறுத்தலை கொடுக்கறது. அதுக்காக இன்னும் நாங்கள் போக 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 எங்களுடைய வேகத்தை அதிகரிக்க வேண்டும். என எங்களுக்கு இருக்கிற நாட்களுக்குள்ள எங்களோட பாடத்திட்டத்தை பூர்த்தி செய்வது கடினமான காரியம். சில வேளைகளில் உதாரணத்துக்கு அலுவலக முகாமைத்துவம் என்பதில் நான் இப்படியாக சில விடயங்களை காட்சிப்படுத்துவதோட பல விடயங்களுக்கு நான் உங்களுக்கு குறிப்புகள் தர மாட்டேன். நீங்கள் கேட்பதும் அதை கொண்டு நீங்களாக குறிப்புகள் எழுதுவதுமாக இருந்தால்தான் அலுவலக முகாமைத்துவத்தை நாங்கள் முழுமைப்படுத்தி முடிக்கிறோம். இல்லாவிட்டால் நான் அதற்குரிய பாட குறிப்புகளை வழங்கி அதை தட்டச்சு செய்து ஒவ்வொரு நாளும் அதுக்கு நேரம் மேற்கிறது அப்படி செய்து அதை நான் விளங்கப்படுத்தி கொண்டு போவேனாக இருந்தால் பாடத்திட்டத்தினுடைய ஒரு அரைவாசியைத்தான் பூர்த்தி செய்யலாம். கடந்த 2 தடவைகள் சுப்ரா எக்ஸாமில் சறுக்கின எல்லாருமே சில வேளைகளில் அதி உயர் அளவான புள்ளிகளை பெற்றும் தெரிவு செய்யப்படாமல் போனதுக்கு அலுவலக முகாமைத்துவம் பிரதான காரணமாக இருந்தது. அப்போ நாங்கள் அலுவலக முகாமைத்துவத்தை படிக்க வேண்டும். அலுவலக முகாமைத்துவத்தை படிக்காமல் போய் எழுதினால் பிரச்சனை தான். அலுவலக முகாமைத்துவம் படிக்க வேண்டும். அதே வேளைகளில் இந்த பாடத்தில் மட்டும் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொள்ள வேண்டும். குறிப்புகளை தயாரிப்பதில் பெருமளவு பங்கு உங்களுக்கு தான் வரும். நான் இன்றைக்கு சிலது உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு. சரிதானே? பல விடயங்களை ஆங்கிலம், சிங்களம், எனக்கு அந்த மொழிகள் பெரிய அளவுக்கு தெரியாவிட்டாலும் கிடைக்கக்கூடிய மூலங்களை வச்சுக்கொண்டு அவற்றில் இருந்து தேடி எடுத்து, குறிப்பாக சிங்கள விரிவுரையாளர்கள் அதில் இப்போ லீடிங்கில் இருக்கிறார்கள், வழங்குகிற சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு தான் சில விடயங்களை தயாரித்து உங்களுக்கு தர வேண்டி இருக்குது. அப்போ அது இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருப்பவற்றை சேர்த்து நான் வாய்மொழி மூலமாகத்தான் தருவேன். அவற்றை ஆனால் நான் எழுதக்கூடிய மாதிரி தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தான் தருவேன். இப்போ ஒன்றும் இல்லாமல் சும்மா அவசரமாக போகிறதல்ல. அவற்றை கொண்டு சில பாடங்களுக்கு குறிப்புகளை நீங்கள் தயாரிக்க வேண்டி இருக்கும். அப்போ அந்த காணொலிகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. இது ஒரு சின்ன வேண்டுகோள் உங்கள்கிட்ட. ஏன்னா ஒரு உதவிதான். அப்போ தான் கூட படிக்கணும். இல்லாவிட்டால் எங்களுடைய வேகம் குறைப்படும். இது உங்களுக்கு தரக்கூடிய டாக்குமெண்ட்ன்றதால கொஞ்சம் ஸ்லோவாக கதைக்கிறேன் என்றால் இவ்வளவு நாங்கள் எழுதி நினைக்கிற போகிறதில்லை தானே. முதல் வகுப்பு போக போக வேகம் எடுப்போம். 2 பேருடைய அபிப்பிராயம் கொஞ்சம் வேகமாக போங்கன்றது சரியானது.
இனி நாங்கள் சாதுவா ரேஸ் பண்ணி ஓடுவோம். சரி, இப்போ நான் சேஷனுக்குள்ளே போகிறேன், ரெக்கார்டிங்கை போட்டு ஆஃப் ரெக்கார்டிங்கில் சொல்லுகிற எல்லாமே வராத பிள்ளைகளுக்கு போய் செய்யறாது, நாங்கள் ஒன்றும் செய்யலாத, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது தானே. சரி, அது ரெக்கார்டிங்கில் தான் போகுது. சரி, பரவாயில்ல. சரி, நாங்கள் இந்த விடயத்தை கதைப்போம். நான் ரெக்கார்டிங் இல்லை என்று நினைத்து பார்த்தா அது ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. சரி, அவங்களுக்கு போய் சேரட்டு. கடமை ரீதியான கடிதங்கள், உத்தியோகபூர்வ ஆவணங்கள், அவற்றின் பிரதி எடுத்தலும் வழங்கலும் தொடர்பான ஏற்பாடுகள். இதை 4 புள்ளிக்குரிய கேள்வியாக உங்கள்ட்ட கேட்கலாம். ஒரு விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க, இதில் இருக்கிற தகவல்களை நீங்கள் பதற்றம் அடைய தேவையில்லை. இந்த 3 பிரிவுகளும் நீக்கப்படவில்லை. அதில் ஒரு குழப்பம் வேணும். இல்லை இது இப்போ கொடுக்கலாம் தானே, அப்படியெல்லாம் இல்லை, அதை நாங்கள் கடைசியாக சொல்லுவோம். சரிதானே. முதலாவது, ஒரு உத்தியோகத்தர் தன்னை பற்றிய ஒரு டாக்குமெண்ட் தாங்கோ என்று கேட்டார். அவரை பற்றிய ஒரு ஆவணம், பகிரங்கப்படுத்தப்படாத ஆவணம் ஒன்று இருக்கிறது, அவர் அதை தாருங்கோ, கோப்பி ஒன்று தாங்கோன்னு கேட்டால் அவ்வாறு அவருக்கு கொடுப்பது தடை செய்யப்பட்ட காரியம். சொல்லப்பட்டிருக்கு, தன்னை பற்றி குறிப்பிடப்பட்ட கடிதம் ஒன்று அல்லது அறிக்கை ஒன்றின் பிரதியை அல்லது வேறு ஏதேனும் பகிரங்கப்படுத்தப்படாத உத்தியோகபூர்வ ஆவணம் ஒன்றின் பிரதியை. இங்கு தன்னை பற்றி குறிப்பிடப்பட்ட என்பது பொது எழுவாயாக நீங்க எடுக்கும். சரிதானே. தன்னை பற்றி குறிப்பிடப்பட்ட கடிதம், அறிக்கை அல்லது வேறு பகிரங்கப்படுத்தப்படாத உத்தியோகபூர்வ ஆவணம், இவற்றின் பிரதி ஒன்றை தன்னுடைய தேவைக்காக உத்தியோகத்தர் ஒருவர் பெற்றுக்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கு. இது முதலாவது விடயம். தன்னை பற்றி குறிப்பிடப்பட்ட கடிதம், அறிக்கை அல்லது ஏதேனும் பகிரங்கப்படுத்தப்படாத உத்தியோகபூர்வ ஆவணம் ஒன்றின் பிரதியை தனது தேவைக்காக உத்தியோகத்தர் ஒருவர் பெற்றுக்கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, ஒரு அரச திணைக்களத்தில் இருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்றின் பிரதியை அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட திணைக்களம், இரண்டாவதாக சொல்லப்பட்ட திணைக்களம் என்பது அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட திணைக்களம், பொதுவாக எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை யாருக்காவது அறிவிக்க வேண்டியிருந்தால் அந்த கடிதத்தில் அடங்கிய விடயங்கள் இன்னொருவருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என கருதப்பட்டால் அந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு ஏற்புடைய நபருக்கு தனியான கடிதம் ஒன்றை அனுப்ப வேண்டும். இப்போ நாங்கள் பெரும்பாலும் என்ன செய்கிறோம், அங்கே இருந்து ஒரு கடிதம் வந்தது என்றால் அந்த கடிதத்தை அப்படியே இன்னொருவருக்கு அனுப்பி விடுறோம். இப்படி ஒன்று வந்திருக்கு, பதில தாங்க வேண்டாம், அப்படி கேட்கக்கூடாது. ஒரு அரசாங்க திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதியை இந்த 2வது திணைக்களம் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் அந்த கடிதத்தை கொடுக்கக்கூடாது. அதில் இருக்கிற விடயங்களை இன்னொருத்தருக்கு நீங்கள் சொல்ல வேணுமாக இருந்தால் இப்படி அவர் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லவும். இதை பல அலுவலகங்களில் சிறப்பாக செய்கிறார்கள். உதாரணத்துக்கு, ஒரு உத்தியோகத்தர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டதாக கடிதம் வருகிற போது, இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திட்ட இருந்து அவர் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டதாக கடிதம் வருகிற போது அந்த கடிதத்தின் பிரதியை கொடுப்பதில்லை. அதை அந்த அலுவலருடைய சுயவிவர கோவையில் இட்டு இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தன்னுடைய இந்த திகதி இந்த இலக்கணப்பட்ட கடிதத்தின் மூலம் தாங்கள் சேவையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் என்பதை மகிழ்வுடன் அறிய தருகிறேன் என்று கடிதம் கொடுக்கிறார். ஆனால் ஒரு சில அலுவலகங்களில் அந்த காப்பி அதிலேயே என்டோஸ் பண்ணிட்டு ஒரு போட்டோ காப்பி அடித்து கொடுக்கிறேன். ரெண்டுல எது சரி என்று நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா. ஒரு திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு அந்த உத்தியோகத்தருக்கு பிரதியிடப்பட்டால் கொடுக்கிறது வேறு, பிரதியிடப்படாவிட்டால் வந்த கடிதத்தின் பிரதியை கொடுக்கக்கூடாது. அப்ப இது 2வது விடயம். ஒரு அரச திணைக்களத்திலிருந்து இன்னொரு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தின் பிரதியை 2வது திணைக்களம் பொதுவாக கொடுக்கக்கூடாது. அதுல இருக்கிற விடயங்கள் இன்னொருவருக்கு அறிவிக்க வேண்டுமாக இருந்தால் தொடர்புடைய நபருக்கு தனியாக ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டும். 3வது, ஒரு கடிதம் அல்லது ஒரு கடிதத்துக்கு அனுப்பப்பட்ட பதில், அதில் போட்டோ காப்பி உண்டு, அதை எழுதிய நபரை தவிர வேற நபர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுப்பதாக இருந்தால் நீதிமன்ற உத்தரவு, அத்தோடு அதை கொப்பி பண்றதுக்குரிய காசு
நீதிமன்ற உத்தரவும் அதை பிரதி செய்வதற்குரிய கட்டணத்தை அறவிட்டு கொண்டும் தான் கொடுக்கணும். ரெண்டும் இருக்கணும். கட்டணத்தை வணி கொண்டு கொடுக்கலாம் அல்ல. நீதிமன்ற உத்தரவு மற்றும் அதனை பிரதி எடுப்பதற்குரிய கட்டணங்களை அறவிட்ட பின்னர் தான் கொடுக்கலாம். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒருவர் எழுதிய கடிதம் அல்லது அதற்கு அனுப்பப்பட்ட பதில், ஒருவர் எங்களுக்கு கடிதம் எழுதுகிறார், அதற்கு திருப்பி அனுப்பின பதில், இரண்டையும் வேறு நபர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த 3 ஏற்பாடுகள் இருந்தது. இது 4/8/16 அது உடைஞ்சு போயிடுச்சு தானே. 4ஆம் தேதி 8ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அது திருத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்குது. மேலே சொல்லப்பட்ட 4(1), 4(2), 4(3) ஆகிய பிரிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை கோரும் சந்தர்ப்பத்தில் 2016ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைய அவ்வாறு கோரப்படும் தகவல்களை வழங்குவதற்கு உரிய அதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது என்ற கருத்து, அது ஒன்றை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டாம் கொடுங்கோ என்று சொல்லி இல்லை. இந்த ஏற்பாடுகளுக்கு அது பொருந்தினால் கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே ஒருவருடைய மருத்துவ அறிக்கையை கோர முடியாது தானே, அப்ப கொடுக்கிறார். சரிதானே. அப்ப அது தவிர அங்க சொல்லப்பட்ட ஏற்பாட்டுக்கு அமைவாக அந்த 3 ஏற்பாடுகளும் நடைமுறையில் உண்டு. அது எப்போது தளர்த்தப்படும் என்றால் 2016ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அந்த தகவல்கள் வழங்க வேண்டியவை என்கிற வகைப்பாட்டுக்குள்ள வந்தால் அதை வழங்க வேணும். அப்ப இதையும் சேர்த்து நீங்கள் எழுத வேணும். இப்போது 4 ஒரு இன்னொரு பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இப்போ பாருங்க, உங்களுக்கு 4 புள்ளிக்கு கேள்வி கேட்கலாமா இல்லையா? கடமை ரீதியான கடிதங்கள், உத்தியோகபூர்வ ஆவணங்களின் பிரதிகளை எடுத்தலும் வழங்குதலும் தொடர்பாக தாபன விதிக்கோவில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்பதை பற்றி கேட்கப்பட்டால் நீங்கள் இந்த 4 ஏற்பாட்டையும் எழுதி 4 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். நான் இதுல சொன்ன மாதிரி ஒவ்வொன்றையும் 4 வரியில் எழுத வேண்டும் இல்லை. இதனுடைய ஒரு சுருக்கம் எழுதுகிற தன்மையோடு இதுல இருக்க கருத்தை சுருக்கக்கூடாது. கருத்து தெளிவாக இருக்க வேண்டும். சொற்களை குறைச்சு அழகாக நீங்கள் விடைய எழுதி 4 புள்ளியை எடுத்துக்கொள்ள இல்லை. சரிதானே. அப்ப இதற்குரிய திருத்தம் எங்க இருக்குது என்று சொன்னாங்க. 6/2019 சுற்றறிக்கையில இருக்குது. 6/2019 பொது நிர்வாக சுற்றறிக்கையில அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்ப அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதை சேர்த்து 4 ஏற்பாடு இருக்குது. அடுத்த 5வது பிரிவுக்குள்ள போவோம். அரச உத்தியோகத்தர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள். அரசாங்க உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் தொடர்பில் 6 முக்கியமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் எளிமைப்படுத்தி அதை சொல்லிக்கொண்டு போகிறோம். சரிதானே. ஒரு அலுவலருடைய தனிப்பட்ட உரிமையின் மீது நேரடியாக தாக்கம் ஏற்படுத்துகிற எந்த ஒரு விடயத்தை பற்றியும் அந்த விடயத்தை கையாள்வதற்கென்று முறையாக அமைக்கப்பட்ட ஒரு அதிகார சபையிடம் கோரிக்கை அல்லது மேன்முறையீடு ஒன்றை எந்த ஒரு உத்தியோகத்தரும் முன்வைக்க முடியும். அப்படி அவர் ஒரு கோரிக்கையை அல்லது மேன்முறையீட்டை முன்வைப்பதற்கு அந்த உத்தியோகத்தரின் மேலதிகாரி அனுமதி அளிக்க வேணும் அல்லது கடப்பாடு உடையவர். ஒரு உத்தியோகத்தர் ஒரு மேன்முறையீட்டை முன்வைப்பதற்கு அவர் தனிப்பட்ட உரிமைகள் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிற போது அவர் முறையாக அமைக்கப்பட்ட ஒரு அதிகார சபையிடம் தன்னுடைய குறை தொடர்பில் தனக்கு ஏற்பட்டுள்ள மனக்குறை தொடர்பில் மேன்முறையீடு ஒன்றையோ அல்லது கோரிக்கை ஒன்றையோ முன்வைப்பதற்கு முடியும். சரிதானே. இப்போ எங்களுக்கு இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் மறந்து போகிறது. எங்களுக்கு என்று வந்தால் நாங்கள் பார்ப்போம், மற்றபடி மறந்து போகிறது. சேவையின் தேவை கருதி செய்யப்படுகிற இடமாற்றம் தொடர்பாக ஒரு உத்தியோகத்தர் மெடிக்கல் ரீசனோட கடிதத்தை கொண்டு போனால் நாங்கள் நிறுவன தலைவர்கள் திணைக்கள தலைவர்கள் என்ன சொல்லுகிறோம், அப்பீல் நீ தரக்கூடாது, நான் வாங்க மாட்டேன், வாங்கினாலும் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி
சரியா? இப்படி சொல்லுகிறதுக்கு பியூரோக்ரஸியில யாருக்கும் அதிகாரம் கிடையாது. தரப்பட்ட கடிதத்தை வாங்கி நீங்க சிபாரிசு செய்கிறீங்களா செய்ய இல்லையா, அதுக்கான காரணம் என்ன என்று எழுதி போட்டு அனுப்புகிறது அதிகாரம் இருக்கே தவிர அந்த கடிதத்தை வாங்க மாட்டேன், நான் தந்தாலும் அனுப்ப மாட்டேன், நான் வச்சிருப்பேன். சரியா? கொடுத்த கடிதத்தை அனுப்பாம வைத்திருக்கிறது ஒரு உத்தியோகத்தர் வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார். வெளிநாட்டு விடுமுறைக்கு விண்ணப்பித்து அவர் கேட்ட திகதிக்கு பின்னர் தாமதமாகத்தான் அவருக்கு வந்த ஒரு 3 மாதம் பிந்தி வருகிறது அனுமதி. தாமதமாக அவருக்கு அனுமதி வருகிறது. அப்போ அவர் திரும்ப அந்த 3 மாதம் அலுவலகத்தில் பணியாற்றுறார். அனுமதி வரும் வரைக்கும் அவர் பணியாற்றத்தானே வேணும். இல்லாவிட்டால் அவருக்கு நீங்க பிஓபி சேவ் பண்ணுவீங்க. ஒரு உத்தியோகத்தர் முறையாக அனுமதிக்கப்படாமல், விடுமுறை அனுமதிக்கப்படாமல் அலுவலகத்துக்கு வராமல் விட்டால் அவர் தன்னுடைய பதவியை வெற்றி வருதாக்கி விட்டார், தானாக பதவியை விட்டுட்டார், நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ ஒரு அனுமதி வரும் வரைக்கும் அலுவலகத்துக்கு போகிறார். அப்ப அனுமதி வந்தவுடனே அந்த திருப்பி அவர் ஒரு கோரிக்கையை சமர்ப்பிக்கிறார். அந்த திகதியில இருந்து, அனுமதி கிடைத்த திகதியில இருந்து தான் விடுமுறை பெற்றுக் கொள்கிறேன் என்றும், தன்னுடைய விடுமுறை அனுமதிக்கப்பட்ட திகதியை பின்னகர்த்தி தரும்படியும் அவர் ஒரு கோரிக்கை கொடுக்கிறார். சரிதானே? இதை அனுப்ப மாட்டோம் என்று சொல்லுகிற வகையில தான் நாங்கள் இருக்கிறோம் பல பேர். இது எங்கட மாவட்டங்களில் இல்லை, எங்கேயோ நடந்தது. ஆனா அந்த பிள்ளைகள் எங்கட குறைகளை சொல்லுவார்கள், இப்படியெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லு. சரியா? அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருடைய உரிமையின் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயம். இது தொடர்பாக முறையாக இருக்கிற ஒரு அதிகார சபையிட்ட, ஒரு அதிகாரப்படுத்திட்ட அவர் கோரிக்கை அல்லது மேன்முறையீடு ஒன்றை சமர்ப்பிக்கிறதுக்கு அவருக்கு முடியும். அதுக்கு வசதி அளிப்பது அந்த உத்தியோகத்தினுடைய மேலதிகாரியின் கடப்பாடு என்று சொல்லப்பட்டு, அந்த கோரிக்கையை எப்படி மறுக்கலாம், மறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு. அந்த பகுதிகளை நாங்கள் பார்ப்போம். சரிதானே? பாருங்க, அந்த கோரிக்கை அல்லது மேன்முறையீடு மோசமான, முறையற்ற அல்லது தரக்குறைவான மொழியில் எழுதப்பட்டிருந்தால் அதை சமர்ப்பிக்காமல் விடக்கூடிய சந்தர்ப்பங்கள். கோரிக்கை ஒன்று அல்லது மேன்முறையீடு ஒன்று மோசமான, முறையற்ற அல்லது தரக்குறைவான மொழியில் எழுதப்பட்டிருந்தால் அதை சமர்ப்பிக்காம விடலாம். இந்த கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டால் அப்ப அதை திருப்பி கொடுக்கலாம். இது முறையற்றது என்று சொல்லி அவருக்கு அதை கையளிக்கலாம் தந்தவருக்கு. இல்லை, நீங்கள் எடுத்துட்டீங்க என்றால் கோரிக்கை அல்லது மேன்முறையீடு ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால், அதாவது அந்த அதிகார பீடத்துக்கு கொடுப்பதற்கு அவர் திணைக்கள தலைவர் கூடாக, நிறுவன தலைவர் கூடாக தானே கொடுப்பார். ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது கிடைத்தது என்பதை உடனடியாக அறிவித்து அது சென்றடைய வேண்டிய நபரிடம் சமர்ப்பிக்கப்படும் என்பதை உத்தியோகத்தருக்கு அறிவிக்க வேண்டும். இதுக்கு எளிமையான வழி என்னன்னா, அந்த கோரிக்கையை உரிய அதிகார பீடத்துக்கு அனுப்பி வைத்து அதன் பிரதி ஒன்றை, அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் பிரதி ஒன்றை அந்த உத்தியோகத்தருக்கு கொடுப்பது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்வதாக இருக்கும். அவர் கொடுக்கிற அந்த மேன்முறையீடு நாங்கள் எடுத்துட்டோம் என்றால் அவர்கிட்ட இருந்து கிடைச்சது என்றும் அது உரிய மேலதிகாரிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை கொடுக்கலாம். அதுகின்ற செயற்பாட்டு வடிவமாகத்தான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், அந்த மேன்முறையீட்டை நாங்கள் உரியவருக்கு அனுப்பி வைத்து, உதாரணத்துக்கு இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்துக்கு அந்த மேன்முறையீட்டை சிபாரிசு செய்து அவருடைய நடவடிக்கையாக அனுப்பிய பின்னர் அதனுடைய முகப்பு கடிதத்தின் பிரதியை குறித்த உத்தியோகத்திற்கு வழங்கினால் இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டு. இவ்வாறான கோரிக்கை அல்லது மேன்முறையீடு விண்ணப்பதாரர், அவருடைய திணைக்கள தலைவர், தொடர்புடைய அதிகாரி கூடத்தான் முன்வைக்கப்பட வேண்டும். சில வேளைகளில் ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர், அதாவது முன்னாள் ஓய்வு பெற்றவர் மட்டுமல்ல, சில நேரம் பிஓபி சேவன்னாலும் அவர் முன்னாள் உத்தியோகத்தர். பதவி விருதாக்கள் கடிதம் வழங்கப்பட்டால் நாங்கள் அதை பற்றி பிஎஸ்சி ரெகுலேஷன்ல பார்ப்போம். பதவி விருதாக்கள் கடிதம் ஒன்று வழங்கப்பட்ட உத்தியோகத்தர் சமர்ப்பிக்கின்ற மேன்முறையீட்டை அவர் பணியாற்றிய நிறுவன தலைவர் பெற்று அனுப்பி வைக்கக்கூடாது. அவர் இப்போது அந்த நிறுவனத்திலே ஒரு பணியாளர் இல்லை. அவர் சேவையில் இருந்தபோது அவருக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரியாக இருந்தாரோ அந்த ஒழுக்காற்று அதிகாரிக்கு அவர் நேரடியாக அனுப்பி வைக்கவும். சரிதானே? அவர் நேரடியாக அனுப்பி வைக்கணும். நாங்கள் பிஓபி படிக்கிறோம், அதை பற்றி விளக்கமாக சரி இங்கே இருப்போம். சரியா? அப்ப அவர் முன்னாள் அரச உத்தியோகத்தராக இருந்தால் இந்த கோரிக்கை அல்லது மேன்முறையீட்டை அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவுக்கு அட்ரஸ் பண்றதாக இருந்தால் அவர் நேரே அனுப்பலாம். அரசாங்க சேவைகள்
ஆணைக்குழுவுக்கு அட்ரஸ் பண்றதாக இருந்தால் நேரே அனுப்பலாம். ஏனைய சந்தர்ப்பங்கள்ல இறுதியாக சேவை செய்த திணைக்கள தலைவருக்கு கூடாக சமர்ப்பிக்க வேண்டும். பதவி விருதாக்கள் இந்த வகைக்குள்ள வராது. அது தனியான ப்ரொசீஜர். அது நேரடியாகத்தான் அனுப்பவும். அப்போ சாதாரணமாக ஒரு கோரிக்கை, ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்றை அல்லது ஒரு அப்பீல் ஒன்றை கொடுக்க போகிறார் என்றால் அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு விழித்து எழுதப்பட்ட அரசாங்க சேவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கிறதை தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் கடைசியாக வேலை செய்த திணைக்கள தலைவர் கூடாக அதை அனுப்பவும். ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான மேன்முறையீடாக இருந்தால் 48ஆம் அத்தியாயத்தின் ஏற்பாடு ஒழுக்காற்று நடவடிக்கை படிக்கைகளை பார்ப்போம். சரிதானே? அது தொடர்பில் மேன்முறையீடு செய்கிற என்ன ப்ரொசீஜர் அங்கே சொல்லப்பட்டிருக்கோ அதன்படியாக அதை செய்ய வேண்டும். இதில் கீழே சொல்லப்படுகிற விளம்பல்கள் பற்றிய ஏற்பாடுகளும் இதற்கு பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு விளங்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் வேகமாக சொல்லி கொண்டு வந்துட்டு நான் இதுக்கு மேலே அதை பற்றி விளங்கப்படுத்த இல்லை. சரி தானே? விளம்பல்கள் ஒரு பெரிய ஏரியா. அதுலேயும் 5 பிரிவுகள் இருக்குது. இது தவிர அறிக்கைகள், நாட்குறிப்புகள், ஆவணங்களினுடைய கட்டுக்காப்பு, மற்றது இது தவிர அங்கால தொற்று நோய்கள் மாவட்டங்கள் என்று உத்தியோகத்தர் நெருங்கிய உறவினருடைய முகவரி அது பெரிய முக்கியமானது இல்லை. மாவட்டங்கள், மாகாணங்கள், விழாக்கள் என்கிற சில பகுதிகள் இருக்குது. நாங்கள் இவ்வளவு பகுதியையும் இன்னும் ஒரு செயலமர்வில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கிறேன். இயலுமான வரைக்கும் சகோதரங்கள் ஒரு கால் வாசித்து கொண்டு வாங்க. சரிதானே? இது மிகவும் ஜனரஞ்சகமான ஒரு பகுதி இல்லை என்று சொல்லி எனக்கும் தெரியும். 5 பிரிவுகளை ஓரளவுக்கு என்னால் இயலுமான வரைக்கும் ஜனரஞ்சகமாக நிறைவு செய்திருக்கிறேன். ஒரு 15 நிமிடம் முன்பாக இன்றைய செயலமர்வை நிறைவு செய்கிறேன். நீங்கள் 6ஆம் பிரிவில் இருந்து ஒரு தடவை வாசிச்சுட்டு வாங்க. ஒரு செயலமர்வில் நாங்கள் இதை நிறைவு செய்யக்கூடிய மாதிரியாக அடுத்த செயலமர்வில் இதை நிறைவு செய்து கொண்டு எங்களுடைய ஃபார்மல் மெத்தடுக்குள்ள குறிப்பாக நான் நினைக்கிறேன் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்டருக்குள்ள நாங்கள் வினாவிடை வடிவத்தோடு இறங்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பில் பார்த்து நிறைவு செய்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஆவணங்களும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எந்தெந்த பகுதி நாங்கள் படித்து முடிஞ்சதோ அதுக்குரிய ஆவணங்கள் அந்த வீடியோவோட சேர்த்து திருப்பி குரூப்பில் போடுவேன். தொடர்ச்சியாக நீங்கள் மெசேஜ் போட தேவையில்லை. நான் உங்கள் அக்கறையாக இருக்கிறேன், கரிசனையாக இருக்கிறேன் என்று நம்புங்க. அதை அனுப்பி வைப்பேன். சரி, இந்த அளவோட ஒளிப்பதிவு நிறைவு செய்து அந்த அளவோட விடைபெறுகிறவர்களுக்கு மீள சந்திக்கிற வரைக்கும் நல்ல பொழுதாக அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட். எதுவும் பேச இருந்தால் உங்களுக்காக காத்திருக்கிறேன் ஆஃப் ரெக்கார்டிங்.